அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் நம்முடைய இந்த பள்ளியில் வைத்து மார்க்க ரீதியான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக பயான் நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்து அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் மரணத்திற்கு பின்னால் என்கிற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மக்கள் அடிப்படையாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மரணமும் அதை தொடர்ந்த வாழ்வை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அக்ஸீரு திக்ர ஹாதிமில் லல்லாத்தில் மவுத், இன்பங்களை எல்லாம் முறிக்கக்கூடிய மரணத்தை அதிகம் அதிகம் நீங்கள் நினைத்து பாருங்கள் என்றார்கள் நபி அவர்கள். நம்ம யாரும் மௌத்தை நினைச்சு பார்க்கல. ஒருவேளை மரணத்தை நினைத்து பார்த்தால் கூட எப்படி பார்க்கிறோம்னு கேட்டா, நாம இறந்தா நம்முடைய ஜனாசாவை பார்ப்பதற்கு யார் வருவா, நமக்காக யார் அழுவார்கள், நம்முடைய பிரிவை நினைத்து யார் வருத்தப்படுவார்கள் என்பதைத்தான் சிந்தித்தோமே ஒழிய, நாம இறந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ரூஹுக்கு என்ன செய்யப்படும், வானவர்களை பார்க்கும் போது நம்முடைய நிலை எப்படி இருக்கும், அல்லாஹ்விடத்தில் நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா, கபருடைய விசாரணையில் நம்முடைய நிலை என்னவாகும் என்பதை அதிகமான மக்கள் நாம் சிந்தித்தது கிடையாது. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா, வெறும் வாய் வார்த்தையில் மரணத்தை மறுமையை நம்புகிறோமே ஒழிய, நம்முடைய செயல்கள் அந்த மறுமையை நம்பியதற்கான எந்த ஒரு காரியத்தையும் பார்க்க முடிவது கிடையாது. இஸ்லாமியர்கள் என்றால் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் மரணத்தை மறுமையை நினைவு கூர்ந்து அவர்கள் செய்வார்கள் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹ்வை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரா அல் அஹ்ஸாபினுடைய 33வது அத்தியாயம் 21வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு முன்மாதிரி இருக்கிறது? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ ஸக்கரல்லாஹ கதீரா, அல்லாஹ்வையும் இறுதி தீர்ப்பு நாளையும் நம்பி அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைத்து பார்க்கிற மக்களுக்குத்தான் இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். மறுமையை நம்பக்கூடியவன் தான் ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்வான். ரசூலுல்லாஹ் உலகத்தில் உள்ள நிறைய மக்கள் சிறந்த மனிதர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். முன்மாதிரியாக யார் ஏற்றுக்கொள்வார்கள்? மறுமையை நம்பியவர்கள் தான் ஏற்பார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை இறுதி தீர்ப்பு நாளை நம்புகிறாரோ, ஃபல்யக்குல் கைரன் அவு யஸ்முத், பேசினால் நல்லதை பேசுங்கள் அல்லது வாய்மூடு மௌனமாக இருங்கள். நாங்கள் சொல்லலாம், நல்லதை பேச சொல்லி ரசூலுல்லாஹ் எதோட இணைச்சாங்க? நீ மறுமையை நம்புறது உண்மைன்னா நல்லதை பேசினாங்க. மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தஈஃபஹு, அல்லாஹ்வை மறுமையை நம்பி இருந்தால் நீங்கள் விருந்தாளிகளுக்கு கண்ணியம் செய்யுங்கள். நாங்கள் சொல்லலாம். அது எத்தனையோ பல போதனைகளை நீங்கள் பார்க்கலாம். இதை செய்யணும்னா நீ மறுமை நம்பி இருந்தா இதை செய்யி, மரணத்தை நம்பி இருந்தா இதை செய்யி, மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை நீ ஏற்றிருந்தால் இதை செய் என்றுதான் அந்த மரணத்தை தொடர்பு படுத்தியே அல்லாஹ் பேசுகிறான். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சூரா, அராய்தல்லதி யுகذிபு பித்தீன், நபியே தீர்ப்பு நாளை பொய் என்று கருதியவனை உங்களுக்கு தெரியுமா? ஃபதாலிக்கல்லதி யதுல் யதீம், அவன் அனாதையை விரட்டுகிறான். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க அவன் தூண்டவில்லை. மறுமையை நம்பாதவன் அனாதை விரட்டுவான், மறுமையை நம்பாதவன் ஏழைகளுக்கு உணவளிக்க மாட்டான், உணவளிக்க தூண்டவும் மாட்டான். இப்படி என்னவெல்லாம் இஸ்லாம் போதனை செய்திருக்கிறதோ அந்த போதனையை மறுமையோடு இணைத்து இஸ்லாம் பேசுகிறது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை மற்ற சமுதாய மக்கள் மரணத்தை மறுமையை நம்புவதை போன்று நாம நம்பல. அவங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்களேன், இறப்புக்கு அப்புறம் சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குன்னு எல்லா சமுதாய மக்களும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதை அடிப்படையாக நம்பி இருக்கிறோம். அதுதான் நடக்க போகுது என்பதை உறுதியாக ஏற்றிருக்கிறோம். அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையை தியாகம் செய்ய முற்படுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது மரணத்தை மறுமையை நாம் எவ்வாறு நினைவு கூற வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் வெறும் மரணத்தை பத்தி மட்டும் சொல்லல, கபரை பத்தி சொல்றாங்க. ஜூருல் குபூர், மக்களை நீங்கள் கபர்ஸ்தானை சென்று சந்தியுங்கள், ஜியாரத்து செய்யுங்கள். ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆகிரா, அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும். நாங்கள் சொல்ல கபர்ஸ்தானுக்கு போங்கிறாங்க. அது மட்டுமில்லை, ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்கிறோம்.
அல்லது கபர்ஸ்தானுக்கு சென்று விட்டு வருகிறோம். அங்க போன என்ன துவா ஓதணும் தெரியுமா? மாற்று மதத்தவர்கள் தங்களுடைய பிரேதங்களை கொண்டு போய் அடக்கம் செய்வதையோ எரிக்கிற இடத்துக்கு போனாங்கன்னா போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல அந்த சுடுகாட்டில் வச்சு பேசுறாங்க, நீங்க போயிட்டு வரேன் யார்ட்டி பேச மாட்டாங்க. அப்படி சொல்லாத வாயில் அடிப்பாங்க. இங்கெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, அப்புறம் திரும்பி வந்துருவ நீ செத்து போயிருவேன் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இஸ்லாம் என்ன சொல்லிட்டு வருது தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ் நாடினால் நாளை உங்களோடு வந்து நாங்கள் சேர இருக்கிறோம் சொல்லிட்டு வர சொல்லுது இஸ்லாம். அவங்க நம்பிக்கை போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுங்கிறது, நம்ம நம்பிக்கை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்குது. எல்லாவற்றோடும் மறுமையினுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர்கள் நாம். தூங்க போறோமே, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வ அஹ்யா, நாங்கள் சொல்லலாம், இறைவா உன் பெயரால் மரணத்தை அடைய இருக்கிறேன், உன் பெயரால் தான் உயிர் பெற இருக்கிறேன் என்று சொல்ல சொன்னாங்க. எழுந்து விட்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். மரணத்திற்கு பிறகு எங்களுக்கு உயிரை ஊட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்விடத்தில் திரும்பி செல்ல இருக்கிறோம் என்று சொல்லிட்டு எந்தீங்க நாங்கள் சொல்லலாம். இப்படி இஸ்லாம் சொன்ன எல்லா போதனைகளோடும் நீங்கள் தொடர்புபடுத்தி பார்த்தால் மறுமையை, மரணத்தை மறுபடியும் இஸ்லாம் ஞாபகப்படுத்தும். ஏன் மறந்துடாதீங்க. இதை மறந்தால் உங்களால் இந்த உலகத்தில் ஒரு உண்மை இஸ்லாமியராக வாழ முடியாது என்கிறது இஸ்லாம். ரசூலுல்லாஹ் அதிகமான நேரத்தில் மரணத்தை குறித்து, கபருடைய வாழ்க்கை குறித்து நினைவுபடுத்தினார்கள். எந்த அளவிற்கு என்றால், திருமறை குர்ஆனில் ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சூரா முல்க், தபாரக்கல்லதீ பியதீஹில் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆட்சி அதிகாரங்களை தன் கைவசம் வைத்திருக்கக்கூடியவன், பாக்கியம் பொருந்தியவன், அவன் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன். சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றான், அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, அவன்தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்கு என்கிறான் அல்லாஹ். நம்ம செயல் எப்படின்னு சோதிக்கத்தான் மரணமும் வாழ்வுமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வாழ்வுக்கு அப்புறம் தான் மௌத்து. நம்ம 60 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்துட்டு சாக போறோம். முதல்ல வாழ்க்கை, அடுத்து மரணம். ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத் வல் ஹயாத் அப்படிங்கிறான். மரணம் பிறகு வாழ்க்கைங்கிறான். பிறகு வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, கபருல, மறுமையில, சொர்க்கத்துல, நரகத்துல. அதை சொல்லிட்டு அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. நீங்க மௌத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களே, அது வாழ்க்கையே கிடையாது. என்ன வாழ்க்கை இது? நீங்க என்ன செய்யறோம்னு சிந்திக்கிறதுக்குள்ள வஃபாத் ஆயிருவோம். நம்ம பிறக்கிறோம், 12 வயசு வரைக்கும் நம்ம யாருன்னு நமக்கே தெரியாது. நம்ம யாரு, நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம என்ன பிறவி, ஒண்ணுமே தெரியாது. அவன் 12க்கு அப்புறம் தான் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். படிக்கிறான், வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், தன்னுடைய திருமணத்தை பார்க்கிறான், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். 40 50 ஆயிடுச்சு, பிள்ளைங்களை எல்லாம் செட்டில்மெண்ட் ஆக்கி வைக்கிறதுக்கு. படுக்கையில விழுந்துடுறான், அவனை காப்பாற்றுவதற்கு இங்க ஆள் இல்லை. நொடி பொழுது இந்த காலங்கள் ஓடியதை போன்று இருக்கிறது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்கிறான். என்ன வாழ்க்கை இது? உனக்கு எதுவுமே தெரியல இந்த வாழ்க்கையில். உண்மையான வாழ்க்கை என்பது மரணத்திற்கு பிறகு உண்டானது என்று அல்லாஹ் பேசுகிறான். அந்த வாழ்க்கையை குறித்து நபி அவர்கள் ஒரு அற்புதமான போதனை ஒரு நாள் செய்தார்கள். ஒரு அன்சாரி தோழர் மரணிக்கிறார்கள். அவருடைய ஜனாசாவை ஜன்னத்துல் பக்கி என்கிற அழைக்கப்படுகிற கபர்ஸ்தானிலே நபி அவர்கள் அடக்கம் செய்துவிட்டு அந்த சபையில் அமர்ந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டாங்க கீழே. சுற்றிலும் சஹாபாக்களும் அமர்ந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் எப்போதுமே ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்து விட்டால் ஒரு போதனை செய்வார்கள், பயான் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் யாருக்கு பயான்? செத்தவருக்கா? அவர் தான் போயிட்டாரு, இனிமேல் பயான கேட்ட ஒரு தொலை போறாரா? இனிமேல் பயான கேட்ட ஒரு பாவமளிப்பு தேட போறாரா? யாருக்கு பயான்? ஹயாத்தோட கொண்டு வந்து அடக்கம் பண்ணி நிக்கிறாங்களே அவர்களுக்கு பயான். ரசூலுல்லாஹ் மரண சம்பந்தப்பட்ட செய்திகள் அந்த இடத்துல பேசுறாங்க. முஸ்னத் அஹமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட மிக நீண்ட செய்தி இது. ஒரு நபருக்கு எப்படி மௌத்து வரும், மௌத்துக்கு பிறகு என்ன ஆகும், கபருடைய நிலை என்ன, அங்க என்ன பேச்சுவார்த்தைகள் நடக்கும், பெரிய செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மரணம் எப்படி வரும் தெரியுமா? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான் தெரியும். நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ருன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். மௌத்து பின்னாடி வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஓடுறோம், ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிட்டோம், மேல இருந்து கீழே வளர மாதிரி வந்தேன், நான் தப்பிச்சிட்டேன், கால் வழுக்கிச்சு, ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டேன், மௌத்துல இருந்து தப்பிச்சிட்டேன் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்ற மௌத்தை நீ பார்க்கவே இல்லைங்கிறான். ஒன்னு அந்த மௌத்து வந்து சந்திக்கும், அந்த மரணத்துக்குரிய இடத்தை நோக்கி நீ ஓடிக்கிட்டு இருக்கிறேங்கிறான். உங்களுக்கு அல்ல 40 50 60 நாடி இருப்பான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 30 ஒரு பஸ் ஆக்சிடென்ட் தப்பிச்சிட்டேன், என்ன நல்லா காப்பாத்திட்டேன், எனக்கு மௌத்து வரல. அட மௌத்து உனக்கு நாடவே இல்லை, உனக்கு 40 இருக்குது, நீ 30 வந்து தப்பிச்சிட்டேங்கிற. மரணம் வருகிற அந்த நேரம் இருக்கிறதே, மரணம் உன்னை கட்டாயம் சந்திக்கும். லிகுல்லி உம்மத்தின் அஜல், எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. ஃபைதா ஜா அஜலுஹா, அந்த நேரத்தை அவர்கள் அடைந்து கொண்டால் லா யஸ்தஅகிருன ஸாஅத்த வலா யஸ்தக்திமுன்,
ஒரு நொடி முந்தாது பிந்தாதுங்கிறான்ல, ஒரு நொடி ஒரே பிந்தாது. கணக்கச்சிதமாக உங்களுக்கு என்று குறிக்கப்பட்ட நேரத்தில், குறிக்கப்பட்ட இடத்தில், குறிக்கப்பட்ட விதத்தில் உங்கள் உயிர் பறிக்கப்படும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்னா, இந்த வானவர்கள் இருக்கிறாங்கல்ல, இறைவனுடைய ஒரு அற்புதமான படைப்பு. அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த பணியும் குறை வைக்கவே மாட்டாங்க. அதுல குறிப்பா மலக்குள் மௌத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். சூரா அன்ஆம் என்ற 6வது அத்தியாயம் 61வது வசனம் அல்லாஹ் சொல்றான், வஹுவல் காஹிரு ஃபௌகல் இபாதி வ யுர்சிலு அலைக்கும் ஹஃபலத்தன் ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத் தவஃபத்துஹு ருசுலுனா வ ஹும் லா யுஃபர்ரிதூன். அவன்தான் தன் அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான். அல்லாஹ் தான் செலுத்துகிறான். வானவர்களை வைத்து மனிதர்களை, படைப்புகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். உங்களில் ஒருவருக்கு மௌத் வந்தால், அந்த நேரம் வந்துவிட்டால், நமது வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுவார். வஹும் லா யுஃபர்ரிதூன். இந்த பணியில் இவர்கள் குறை வைக்கவே மாட்டார்கள். நம்ம ஏதாவது வேலை பார்ப்போம், எல்லா நாளும் கரெக்டா செய்வோம், ஒரு நாள் மிஸ் ஆயிரும், மறந்துடுவோம், தூங்கிடுவோம், உடம்பு முடியாது, டைமிங்க்கு செய்ய மாட்டோம். இந்த வேலை மலக்குள் மௌத்துல நடக்காது. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உயிர் பறிக்கப்படுகிறது. யாராவது ஒருத்தர் யாரெல்லாம் தெரியாம 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, இந்த பேச்சே வராது, குறித்த நேரத்தில் உங்கள் உயிர் ரூஹ் பறிக்கப்படும் என்கிறான் அல்லாஹ். அப்படி நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அல்லாஹ் ஒரு இடத்தில் மரணத்தை நாடி இருப்பான். நீங்க அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனா அல்லாஹ் போக வைப்பான். ஏதாவது ஒரு தேவை உருவாக்குவான். அந்த இடத்துக்கு அல்லாஹ்வை இழுத்துட்டு போய் உங்க உயிரை எடுப்பான். மரணத்தை குறித்து சரியான சிந்தனையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் லாயிக்கத்துல் மௌத். உலகத்தில் வாழ்கிற எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைக்கும்ங்கிறான். மரணத்தை அடையும்னு சொல்லல. என்ன வார்த்தை? லாயிக்கா, டேஸ்ட் பண்ணுங்கிறான். டேஸ்ட்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரணம் வராதுன்னு அர்த்தம். டேஸ்ட்ல இனிப்பு இருக்குல்ல, கசப்பு, உவர்ப்பு, அதே மாதிரி ரொம்ப காரமானதுன்னு பல டேஸ்ட் இருக்குது. அல்லாஹ் சொல்ற மௌத் அப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மௌத் வராது. வழிபாடுகளில் ஈடுபட்டவருக்கு ஒரு விதமாக வரும், வழிபாடுகள் அற்றவர்களுக்கு ஒரு விதமாக வரும், பாவம் செய்தவர்களுக்கு ஒரு விதமாக, பாவத்திலிருந்து விலகியவர்களுக்கு ஒரு விதமாக, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இந்த மரணத்தை சுவைப்பார்கள் என்கிறான் அல்லாஹ். இந்த மரண நேரம் வந்துவிட்டால் மலக்குள் மௌத் என்ற வானவர் வந்து உயிரை கைப்பற்றுவார். குர்ஆன் சொல்கிறது, சூரா சஜிதா 32வது அத்தியாயம் அல்லாஹ் சொல்கிறான், குல் யத்தவஃபாக்கும் மலக்குள் மௌத் அல்லதி உக்கில பிக்கும். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மரணத்திற்குரிய வானவர் உங்கள் உயிரை கைப்பற்றுவார். ஏன் ஒருத்தனுக்கு அல்லாஹ் ஒருத்தர் வச்சிருக்கிறான். உங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நபர் இருக்கிறார். உங்க கூடயே சுத்துவார், உங்களோடு இருப்பார். அல்லாஹ் நேரத்தை குறிப்பிடுவான், உயிரை எடுத்துட்டு போயிடுவார். மலக்குள் மௌத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மலக்குள் மௌத் வந்தால் வேதனைகள் எப்படி இருக்குங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நல்லடியாராக நீங்கள் இருந்தால், யார் நல்லடியார்? வழிபாடுகளில் குறை இல்லாதவர்கள், பாவங்களை நோக்கி செல்லாதவர்கள், நன்மையின் மீது ஆசைப்படக்கூடியவர்கள், அல்லாஹ் ரசூலை மறுமையை விரும்பக்கூடியவர்கள், மறுமைக்காக இம்மையை தியாகம் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் நல்லவர்கள். அத்தகைய நல்லவர்கள் மரணப்படுக்கையில் கிடக்கும் பொழுது அவர்களுடைய கண்கள் கூர்மையாகிவிடும். அல்லாஹ் மௌத்தை பற்றி பேசுகிறான். கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீலமன் ராக். உயிர் தொண்டைக்குழியை வந்து அடையும். அப்போது கேட்கப்படும், மந்திரிப்பவர்கள் யாரும் இருக்கிறார்களா? யாராவது உயிரை கட்டுப்படுத்தி உள்ள வைக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்களான்னு வானவர்கள் கேட்பாங்க. ஒல் தஃபத்தி சாக்கு பி சாக். கால்கள் கால்களோடு பின்னிக்கொள்ளும். அவன் உணர்ந்து கொள்வான், நம்ம சாக போறோம்னு தெரியும். நல்லவர்களுக்கு எப்படி வானவர்கள் வருவார்கள் தெரியுமா? சூரியனை விட பிரகாசமான முகத்தோற்றம் கொண்ட வானவர்கள், பார்ப்பதற்கு அழகானவர்கள். தொலைதூரத்தில் இருந்து அந்த அடியாரை நோக்கி வருவார். அந்த அடியார் அருகிலே வந்தவுடன் சொல்வார், சலாமுன் அலைக்கும். உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி, அமைதி ஏற்படட்டும். எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. அல்லாஹ்வுக்காக வட்டியை விட்டீர்கள், மதுவை விட்டீர்கள், விபச்சாரத்தை விட்டீர்கள், தொழுகையில் ஈடுபட்டீர்கள். உங்கள் பெற்றோர்கள், வாழ்க்கை துணையான மனைவி, கணவன், பிள்ளைகள், குடும்பத்தவர்கள், அண்டை விட்டார்களால் ஏற்பட்ட சுமைகளை, கஷ்டங்களை சகித்தீர்கள். எவ்வளவோ பாடுபட்டுட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நோக்கி உங்கள் உயிர்களை நீங்கள் வெளியேற்றுங்கள் என்பார்கள் அவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு தோல் பையில் இருந்து அதை எப்படி அறுத்து விட்டால் தண்ணீர் வழிந்தோடுமோ, மிக இலகுவாக போகுமோ, உயிர் அப்படி கைப்பற்றி விடுவார்கள். நாங்கள் சொல்லலாம். கைப்பற்றி விட்டு சுவனத்தினுடைய ஆடைகளால் அந்த ரூஹை சுற்றுவார்கள். சுவனத்தினுடைய வாசனை திரவியங்களை இந்த ரூஹின் மீது தெளிப்பார்கள். வான் உலகத்திற்கு அந்த ரூஹை அழைத்து செல்வார்கள். போகிற வழிகளில் எல்லாம் மாணவர்கள் கேட்பார்கள், நல்ல நறுமணம், நல்ல மனிதர், யார் இவருன்னு கேட்பாங்க. நம்முடைய தகப்பனாருடைய பெயரோடு சேர்த்து சொல்லப்படும், இன்னாருடைய மகன் இன்னார்.
இன்னாருடைய மகள் இன்னார். வானம் வரை சென்றவுடன் வானத்தின் காவலர் கேட்பார், யார் இவர்? இன்னார் மகன் இன்னார். இந்த அப்துல்லாவினுடைய மகன் முகமது, இந்த அப்துல்லாவினுடைய மகள் ஆமினா, பாத்திமா, ஏதோ ஒரு பெயர். அந்த பெயரை சொன்னவுடன் அவர் சொர்க்கத்திற்குரியவர் என்று உறுதி செய்யப்பட்டவுடன் வானத்தின் கதவுகள் திறக்கப்படும். வானத்தில் ஒரு பதிவேடு இருக்கிறது, இல்லியீன் என்று அழைக்கப்படுகிற பதிவு புத்தகம். அதிலே இந்த அடியாரினுடைய பெயரை பதிவு செய்துவிட்டு பூமியிலே உயிரை விட்டு விடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பூமியில் உயிரை விட்டு விடுவார்கள். ஒருவேளை அவர் கெட்டவராக இருந்தால், மரணத்தை அடையக்கூடிய நாம் பாவத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய வேத வசனங்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதரின் போதனைகளுக்கு வழிபடாதவர்களாக, கட்டுப்படாதவர்களாக இருக்கிற பாவிகளாக நாம் இருந்தால், வானவர்கள் வருவார்கள். பார்ப்பதற்கு கொடூரமான தோற்றம் கொண்ட வானவர்கள். தொலை தூரத்தில் இருந்து வருவதை அறிந்து கொண்ட இந்த நபர் தனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அடைய போறோம் புரிந்து கொண்டு பேசுவதற்கோ சைகனை செய்வதற்கோ குடும்பத்தாருக்கு மத்தியில் முயற்சி செய்வார். ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க யாருக்கு தெரியாத சுற்றி இருக்கிற உறவுக்காரர்களுக்கு, நம்ம தகப்பனார், நம்ம தாயார், நம்ம கணவர், மனைவி, பிள்ளை, வானவரை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. மரண அவஸ்தைன்னு முடிச்சிருவாங்க. வானவர் வருவார். வந்த உடனே சொல்லுவார், அல்லாஹ்வுடைய கோபத்தை நோக்கி, சாபத்தை நோக்கி உங்கள் உயிரை வெளியேற்றுங்கள். எவ்வளவு அநியாயம்! ஒரு நாள் ஒரு பொழுது திருமறை குர்ஆனை எடுத்து படித்தீர்களா? குர்ஆன் வசனத்திற்கு வழிபட்டீர்களா? இறை தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டீர்களா? வழிபாடுகளை நோக்கி சென்றீர்களா? எந்த காரியத்தையாவது செஞ்சீங்களா? அல்லாஹ்வுடைய கோபத்தை நோக்கி வெளியேறுங்கள் என்பார்கள். முள்ளு செடியின் மீது விழுந்த ஆடையை எடுப்பதை போன்று கடுமையாக அந்த உயிர் கைப்பற்றப்படும். திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அன்னாம் என்கிற 6வது அத்தியாயம், பாவங்கள் செய்த இஸ்லாமியர்கள் உயிர்கள் எப்படி கைப்பற்றப்படும் தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். தனக்கு தானே வரம்பு மீறி கொண்ட அநீதி இழைத்த அடியார்களிடத்தில் வானவர்கள் வருவார்கள். வந்த உடனே கேட்பார்கள், ஃபீம குன்தும், பூமியில எப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று கேட்பார்கள். நம்ம எல்லாம் செப்பரேட்டா ஒரு பதில் வச்சிருக்கிறோம். ஏன் பாய் வட்டி வாங்குறீங்க? ஏன் பாய் தொழுவல? ஏன் பாய் மது அருந்துறீங்க? ஏன் பாய் இந்த காரியத்தில் ஈடுபடுற? ஏன் நீ இப்படி ஒரு ஹராமான காரியத்தில் ஈடுபட்ட? எதை கேட்டாலும் அதற்கு ஒரு விளக்கத்தை வச்சிருப்போம். நம்ம செப்பரேட்டா இருக்கணும், நம்ம எடுத்து கொடுத்துருவோம். நிர்பந்தம், கஷ்டம், எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். வட்டிக்கு ஏன் போனோம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம் தெரியுமா? சாப்பாடுக்கே வழியில தெரியுமா? பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் வழியில தெரியுமா? 1008 காரணத்தை சொல்லி ஹராமுக்கு நியாயம் கற்பிப்போம். நான் கஷ்டத்துல இருந்தேன்னு சொல்லுவோம். அதை தாண்டி மனுஷங்க அதுக்கப்புறம் பேச முடியாது. இல்ல, வானவர்கள்ட்ட இதை பேசுவாங்களாம். குர்ஆன் சொல்லுது, அவர்கள் சொல்லுவார்களாம், குன்னா முஸ்தலாஃபீன ஃபில் அர்து, பூமியில நாங்கள் பலகீனமான மக்களாக இருந்தோம், இஸ்லாத்தை எங்களால் கடைபிடிக்க முடியல, கடைக்கு கரெக்டா போயிடணும், தொழ முடியல, நாங்கள் பொருளாதாரத்தில் கம்மியா இருந்தோம், அதை மோசடி செய்தோம், ஏமாற்றினோம், திருடினோம், வட்டி வாங்கினோம், மது அருந்தினோம், விபச்சாரம் புரிந்தோம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. அந்த மாணவர்கள் கேட்பார்களாம், அலம் தக்குன் அர்துல்லாஹி வாசியா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இல்லையா? உனக்கு இங்க கஷ்டம்னா வேற ஒரு ஊர் போய் இஸ்லாத்தை கடைபிடிச்சிருக்க கூடாதா? நபி அவர்கள் செய்யலையா? சஹாபாக்கள் செய்யலையா? நிர்பந்தம், கஷ்டம் என்று மார்க்கத்தை விட்டு விட்டு மக்கால உட்கார்ந்தாங்களா? அல்லது மார்க்கத்தை எடுத்து விட்டு மக்காவை கைவிட்டாங்களா? ஊரை விட்டு ஓடி போயாது இந்த மார்க்கத்தை கடைபிடிச்சிருக்க வேண்டுமா இல்லையா என்று சொல்லி அடிக்கு மேல் அடியை கொடுத்து வேதனைப்படுத்தி உயிர்களை கைப்பற்றுவார்கள். நிர்பந்தம்னு சொல்லி அல்லாஹ்ட்ட தப்பிச்சிடலாம் நினைச்சிடாதீங்க. பாவங்களை செய்துவிட்டு நாம் யாருமே அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. எது நிர்பந்தம் எது இல்லைன்னு அல்லாஹ் அறிவான். பாவங்களை செய்யக்கூடிய எல்லா நபர்களுமே சொல்லக்கூடிய, எல்லாரும் சொல்ற ஒரே ரீசன் நிர்பந்தம், கஷ்டம், கவலை. எனக்கு அந்த பிரச்சனை, உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. எல்லா தவறுகளை செய்யக்கூடியவர்களும் அவர்கள் அதற்கு ஒரு நியாயத்தை வைத்திருப்பார்கள். அந்த நியாயத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ள உன்ன மாதிரி தான் மற்ற மனிதர்கள் இருந்தாங்க. அவங்க மார்க்கத்தை கடைபிடிக்கலையா? தூதர்மார்கள், சஹாபாக்கள் வேற யாருமே இஸ்லாத்தை கடைபிடிக்கலையா? நீ மட்டும் தான் கடைபிடிச்சியா? கொடூரமான தண்டனை. அந்த மாணவர்கள் அந்த அடியாருடைய உயிரை அடித்து துன்புறுத்தி அந்த உயிரை பறிப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க, இந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்கும். செய்தி, ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுது நபியினுடைய காலத்துல. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஹல் முஸ்தரிஹு வல் முஸ்தராஹு மின்ஹு, இவர் ஓய்வு பெற்றவரா ஓய்வு கொடுத்தவரா அப்படின்னு கேட்கிறாங்க. ரிட்டையர் ஆனவரா ரிட்டையர் கொடுத்தவரான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்களுக்கு புரியல, அது என்ன ரிட்டையர் ஆனவர் கொடுத்தவர்? அல்லாஹ்வுடைய தூதரே, ஹல் மல் முஸ்தரிஹு வல் முஸ்தராஹு மின்ஹு, ஓய்வு பெற்றவர் ஓய்வு கொடுத்தவர் என்ன அர்த்தம் கேட்கிறாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், நல்லவராக வாழ்ந்து மரணித்தால் உலக கஷ்டத்திலிருந்து அவர் ஓய்வு பெற்று விட்டார், ரிட்டையர் ஆயிட்டார். இனிமேல் அவர் ஓய்வு எடுக்கிற இடம் கபர். கெட்டவராக இருந்து மரணித்தால் இவரால் ஏற்பட்ட கஷ்டம் உலகத்திற்கு, இப்போ உலகம் ஓய்வு பெற்றுச்சு, இவர் ஓய்வு கொடுத்துட்டாரு. நான் கெட்டவர்களாக இருந்து நீங்கள் மரணித்தால், நாம் மரணித்தால்
உலகம் நிம்மதி அடையும், நாம் துன்பத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த அடியாருடைய உயிரை கைப்பற்றி நரகத்தினுடைய நற்செய்திகளை, உனக்கு நரகத்தின் வேதனை இருக்கிறது என்ற செய்திகளை சொல்லி உயிரை கைப்பற்றி விட்டு வானத்தை நோக்கி அழைத்து செல்வார்கள். அந்த ரூஹில் இருந்து கெட்ட துர்வாடை வீசும். வானவர்கள் எல்லாம் சொல்வார்களாம், யார் இந்த கெட்ட மனிதர்? இன்னார் மகன் இன்னார், இன்னார் மகள் இன்னார். நாம கெட்டது மட்டும் இல்லாம நம்ம தகப்பனார் பேரு சேர்ந்துகிடும். வானம் வரைக்கும் போனவுடன் வானத்தினுடைய வானவர் சொல்லுவார், இவர்களுக்கு சொர்க்கத்தில் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. குர்ஆன் சொல்லுகிறது, லா துஃபத்தஹு லஹும் அபுவாபு ஸமா. வானத்தின் வாசல்கள் சில நரகவாசிகளுக்கு, நரகத்திற்குரியவர்களுக்கு திறக்கப்படாது. உடனே வானத்திலிருந்து கீழே வருவாங்க. பூமியின் அடி ஆழத்தில் சிஜ்ஜீன் என்று அழைக்கப்படுகிற பதிவு புத்தகத்தில் இவர்கள் பெயர் பதிவு செய்யப்படும். அப்ப இல்லீன்ல பதிவு செய்யப்பட்டால் அவர்கள் யார்? சொர்க்கவாசிகள். சிஜ்ஜீனில் பதிவு செய்யப்பட்டால் அவர்கள் யார்? நரகவாசிகள். ரசூலுல்லாஹ் சொல்றான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ரூஹ் விடப்பட்டுரும். நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் ரூஹ் விடப்பட்டுரும் பதிவேட்டில் எழுதின உடனே. இங்க அதுக்குள்ள குடும்பத்தவர்கள் அழுது கண்ணீரை துடைத்து ஜனாசாவை குளிப்பாட்டி கஃபனை போட்டு ஜனாசாவை தூக்கி வீட்டை விட்டு வெளியே வர்ற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜனாசாவை நீங்க தோல்ல ஏத்திட்டீங்கன்னா விரைவாக கொண்டு செல்லுங்க, தாமதப்படுத்தாதீங்க. அவர் நல்லவராக இருந்தால் நன்மையை நோக்கி கொண்டு போறீங்க, அவர் கெட்டவராக இருந்தால் நீங்கள் சுமந்திருக்கிற அந்த கெட்ட சுமையை கீழே இறக்கி வைக்கிறீங்க, சீக்கிரம் கொண்டு போயிருங்கன்ட்டாங்க. அதனால் மக்கள் எல்லாம் ஜனாசாவை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக நடக்க ஆரம்பிப்பார்கள். அந்த ரூஹ கொண்டு வந்து விட்டாங்கல்ல, அந்த ரூஹ பேசுமா, இன்கானத் சாலிஹா, இறந்து போனவர் நல்ல மனிதராக இருந்தால் அவர் சொல்லுவாராம், கத்திமூனி, என்னை உடனே கொண்டு செல்லுங்கள், சீக்கிரம் கொண்டு போங்க. எவ்வளவு கஷ்டத்தை உலகத்தை அனுபவிச்சு தெரியுமா? இனிமே தான் நிம்மதி, ஓய்வு, சொர்க்கத்தை பார்க்கிற இடமெல்லாம் அந்த கபர்ல இருக்கு, எதுக்கு தாமதம், சீக்கிரம் போங்க. கெட்ட மனிதர் சொல்லுவாராம், இன்கானத் கைர சாலிஹா, கெட்ட மனிதர் சொல்லுவார், யா வைலகா ஐன ததுஹபூன பிஹா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள், கொண்டு போகாதீங்க. அங்க வேதனை இருக்குப்பா, கொண்டு போனா அல்லாஹ் தண்டிப்பான், கடுமையான முறையில் அல்லாஹ் துன்புறுத்துவான், அதை தாங்க முடியாது, என்ன கொண்டு போகாதீங்க. சொன்ன உடனே நம்ம தகப்பனா ஜனாசா இறக்க போறோமா? நம்ம ஜனாசாவை நம்ம பிள்ளைகளை இறக்க போதா? அழகா கொண்டு போய் ஜனாசா தொலை வச்சு மண்ணில இறக்கி மண்ணள்ளி போட்டு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜனாசாவை கொண்டு போய் மண்ணில் வைத்து மண்ணள்ளி போட்டதுக்கு அப்புறம் உடனே கலைஞ்சு போகாதீங்க. அந்த ஜனாசாவை கொண்டு செல்லும் போது ஏற்படுகிற விபரீதத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. ஜனாசாவை கொண்டு செல்லக்கூடிய அந்த பொறுப்பு ஆண்கள் மீது இருக்கிறது. ஆண்கள் கொண்டு போவாங்க, பெண் ஜனாசா ஆண் ஜனாசா எல்லா ஜனாசையும் அவங்க தான் கொண்டு போவாங்க. பெண்கள் பின்தொடர்வதை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, வேண்டாங்கிறாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த ஜனாசாக்கள் அந்த ரூஹ் தன் பிரேதத்தை பார்த்து கத்தக்கூடிய நிகழ்வை மனித ஜின் கூட்டத்தாரின் காதுகளுக்கு கேட்காத விதத்தில் ஆக்கிட்டாங்க. ஒருவேளை கேட்டா மனிதர்கள் மூர்ச்சித்து விழுந்து விடுவார்கள். ஜனாசா, ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்ண போய் ஊரெல்லாம் ஜனாசாவாயிடும். உங்களால் அடக்கம் பண்ண முடியாது. அங்க கொடிய வார்த்தைகள் பேசப்படும், கொடிய சத்தங்கள் கேட்கும், கேட்க முடியாததை அல்லாஹ் கேட்க விடாமல் தடுத்து விட்டான். அதை நிம்மதியா இருக்கிறோம். பக்கத்துல கபர்ஸ்தான் இருந்தாலும் நம்ம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? அங்க என்ன நடக்குன்னு தெரியாது. தெரிஞ்சா நாம இப்படி இருக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜனாசாவை கொண்டு வந்து கபரிலே வைத்த பிறகு நீங்க உடனே கலைஞ்சு போயிடாதீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மண்ணலி போட்டீங்களா, கொஞ்ச நேரம் நில்லுங்க. உங்கள் சகோதரர் விசாரிக்கப்பட இருக்கிறார், நீங்க போயிட்டு அவருக்கு பதற்றம் வந்துடும். எல்லாரும் போறாங்களேங்கிற ஒரு கவலை அவர் உள்ளத்தில் பற்றிக்கொள்ளும். கொஞ்ச நேரம் நில்லுங்க, அவருக்காக துவா செய்துவிட்டு இஸ்திகாமத்துக்காக துவா கேளுங்கள். நாங்கள் சொல்லலாம், இஸ்திகாமத் என்றால் மன உறுதி, தைரியமா பதில் சொல்லணும். தைரியமாக பதில் சொல்லணும்னா நீங்க துவா கேளுங்க, அவருக்காக நாங்கள் சொல்லலாம். நம்ம துவா செய்து விட்டு களைவோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜனாசாவினுடைய காதுகளை எல்லாம் திறந்து விடுவான். செல்லக்கூடிய மக்களின் செருப்பின் காலடி ஓசையை அந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் கேட்க வைப்பான். உலக தத்துவத்தையும் நொறுங்கி விழக்கூடிய இடம் தடனம். ஏன் தெரியுமா? நம்ம சாகர வரைக்கும் தெரியாது யாருக்காண்டி உழைக்கிறோம்னு. கஷ்டப்பட்டு உழைப்போம், வீடுகளை கட்டுவோம், வியாபாரத்தை பெரிதாக்க ஆக்குவோம், மகள்களுக்கு நகைகளை சேர்த்து வைப்போம், பிள்ளைகளை பெரிய பெரிய பட்டப்படிப்பில் ஆளாக்குவோம், எல்லாத்தையும் செய்வோம். நமக்கு அப்புறம் மறந்துடுவோம். யாருக்காக ஓடணுமோ நாம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை வச்சுட்டு உடனே அவன் ஓடுவான். கரெக்டா? எங்க வாப்பா, எங்க தாப்பனார், என் தாயின்னு பக்கத்தை உட்காருவான், அவன் உட்கார மாட்டான். யாருமே நிக்க மாட்டாங்க, எல்லாரும் ஓடிடுவாங்க. அல்லாஹ் உணர்த்துறான், யாருக்காக ஓடுன்னு தெரியுதா? எல்லாரும் ஓடிட்டாங்க பாத்தியா, யாருமே உங்க கூட இருக்க மாட்டாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை, மக்களே, உங்களில் யாருக்கு உங்கள் சொத்து மேல் ஆசை அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய சொத்துக்கள் மேல் ஆசை? யாருக்காவது உங்க பிள்ளைகள் சொத்து மேல ஆசையா? கிடையாது. அவன் பிள்ளை படிச்சு பெரிய ஆளாகி 10 வீடு கட்டுறான், அவன் நமக்கு 4 வீடு கொடுக்கணும் ஆசைப்படுவோமா? நீ நல்லா இருந்தா போதும், அப்படிதானே? உங்கள் சொத்து மேல ஆசையா உங்க பிள்ளைங்க சொத்து மேல ஆசையா சொல்ல கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்க பிள்ளைங்க சொத்து மேல எங்களுக்கு ஆசை, அவன் நல்லா இருந்து போட்டோம், எங்களுக்கு எங்கள் சொத்து மீது எங்கள் பணத்தின் மீது தான் எங்களுக்கு ஆசை.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதை நீங்கள் மறுமைக்காக சேர்த்து வைத்தீர்களோ அதுதான் உங்க சொத்து. அது யாரும் எடுக்க முடியாது இல்ல. எதை இம்மைக்காக சேர்த்து வச்சிருக்கீங்களோ அது உங்க பிள்ளைங்க சொத்து. செத்துட்டா கொண்டு போக முடியாது இல்ல. யார் எடுப்பா? பசங்க தானே எடுப்பாங்க, பிள்ளைங்க தானே எடுப்பாங்க. அது உங்க சொத்து இல்லையே. நீங்கள் சம்பாதித்த எதுவுமே உங்க சொத்து இல்ல, மறுமைக்காக சம்பாதித்ததுதான் உங்க சொத்து நாங்க சொல்லலாம். அப்படி வந்து கபரிலே படுத்த நேரம், உண்மையில் கபருடைய வாழ்க்கை இருக்கிறதே. நபி அவர்கள் சில நேரங்களில் மன்னரை பத்தி பேசுவாங்க, மன்னரையில் என்ன நடக்கும்னு. அதை கேட்கும் போது சஹாபாக்களுடைய உள்ளமனம் பதற ஆரம்பிச்சிருமா. நாங்கள் எல்லாம் விடவடத்து விடுவோம், நடுங்கி விடுவோம்ங்கிறாங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பேசும்போது. அவ்வளவு பயங்கரமான காரியம் அந்த மன்னரையில் நடக்குது. ஒருமுறை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகளாருடைய மருமகன், உம்மு குல்சும் அதே போன்று ருக்கையா என்ற 2 மகளை திருமணம் முடித்த மருமகன், சொர்க்கவாசி. இவர் எந்த ஒரு கபர்ஸ்தானை கடந்து சென்றாலும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்து விடுவார். அந்த அழுகை அவருடைய தாடியை நினைத்து விடுமா. சொர்க்கவாசி, ரசூலுல்லாஹ்வால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட நபர் கபர்ஸ்தானை பார்த்து அழுகிறார், தாடி நினைக்கிறது. அப்படி ஒரு அழுகை. அவர்களுடைய தோழர்கள் கேட்கிறாங்க, உஸ்மானே கபருக்கு எப்படி அழுவணும்? ஒரு நரகத்தை பத்தி பேசினா அழுத நியாயம், அல்லாஹ்வுடைய விசாரணை பத்தி பேசினா ஒரு நியாயம் இருக்கு, கபருக்கு போய் அழுவுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி சொன்னதாக, நபி அவர்கள் சொன்னார்களாம், இந்த கபர்ஸ்தான் இருக்கிறது, கபர் இதுதான் மறுமை வாழ்க்கையின் முதல் கட்ட அஸ்திவாரம், முதல் இருப்பிடம் இதுதான். அவ்வளவு மனாசில் நாங்கள் சொல்லலாம், முதல் இருப்பிடம். இந்த இருப்பிடத்தை வச்சுதான் அந்த இருப்பிடமே தீர்மானிக்கப்படும். நான் இங்க நல்லா இருந்தோம்னா அங்க நல்லா இருப்பேன், இங்க எனக்கு தண்டனைகள் கிடைத்தால் அதை விட கொடிய தண்டனை நரகத்தில் கிடைக்கும். இது முதல் கெட்ட இடம், அதான் எனக்கு பயம், அழுகை வருகிறது. நாங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கபருடைய விலாவரியான காரியத்தை ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்கிறாங்க. மன்னரையில் அடக்கம் செய்துவிட்டு மக்கள் எல்லாம் புறப்பட்டு விடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவரை 3 காரியங்கள் பின்தொடர்கிறது. நான் மாலுகு அகலுகு அமலுகு, அவருடைய செல்வம், அவருடைய குடும்பம், அவருடைய செயல்கள், அது நற்காரியமோ தீய காரியமோ அவருடைய செயல்கள் 2 திரும்பி விடும். நான் அவருடைய குடும்பம் பணமும் போயிடும். நீங்க முதலமைச்சரா இருக்கலாம், அவர் பேச்சுக்கு குழி வரைக்கும் வரும், முதலமைச்சர் செத்து போயிட்டார் அப்படின்னு. அந்த குழியில வச்சு அள்ளி போட்ட உடனே அடுத்த நிமிஷம் ஒரு ஆள் முதலமைச்சரா வந்துருவார். உங்கள் பதவி, பேர், புகழ் எல்லாமே பறிக்கப்பட்டு விடும், குடும்பம் எல்லாம் திரும்பிவிடும் செல்வத்தை எடுத்துக்கொண்டு. உங்கள் அமல்கள் மட்டும்தான் கபரிலே தேங்கி நிற்கும். நாங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட நேரம் 2 வானவர்கள் வருவாங்க. நாங்கள் சொல்லலாம். அந்த வானவர்களுடைய பெயர் முன்கர் நக்கீர் என்று அழைக்கப்படுகிற வானவர்கள். பார்ப்பதற்கு கொடூர தோற்றம் கொண்ட, கண்கள் கருநீலம் கொண்ட வானவர்கள். இப்படி ஒரு கலர்ல கண்ணு நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். கண்ணு சிகப்பா இருந்து பார்த்திருக்கோம்ல, கண்ணு டார்க் ப்ளூவா இருந்து பார்த்திருக்கிறோமா? அதை கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாங்க, ஜீரணிக்க முடியாது. அந்த தோற்றமே ரசூலுல்லாஹ் சொல்லும் போதே கொடூரமா சொல்றாங்க. கருநீலம் கொண்ட வானவர்கள், கண்களை கொண்ட வானவர்கள் வருவார்கள். அந்த அடியாரை எழுப்பி உட்கார வைத்து விட்டு கேட்க ஆரம்பிப்பார்கள். எந்த விசாரணையும் கிடையாது, வேற எதுவுமே இல்லை. நல்லா இருக்கீங்களா? எப்படி உங்க பயணம் நல்லபடியா முடிஞ்சதா? என்ன படிச்சிருக்கிறீங்க? என்ன சம்பாதிச்சீங்க? அது கேள்வியே கிடையாது. மர் ரப்புக், உன் இறைவன் யார்? மா தீனுக், உன்னுடைய மார்க்கம் என்ன? மன் நபியுக், உன்னுடைய இறை தூதர் யார் என்று கேட்கப்படும். சில அறிவிப்புல எப்படி வருது தெரியுமா? ஒரு நபருடைய புகைப்படத்தை காட்டுவாங்க, ஏதோ ஒரு படத்தை, ஒரு நபருடைய படத்தை காட்டிவிட்டு மா குன்த தக்கூலு ஃபி ஹாதர் ரஜுல், இந்த நபரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்பாங்க. நல்லடியாராக இருந்தால், மார்க்கத்தை அதிகமாக நேசித்திருந்தால், துன்யாவை விட ஆகிரத்தை அதிகம் விரும்பி இருந்தால், அவர் வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வுடைய செயல் வெளிப்பட்டு இருந்தால், அவர் அந்த மன்னரையில இருக்கும்போது சொல்லுவார், ரப்பே அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ், தீனுல் இஸ்லாம், என் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், ஹுவ முஹம்மதுன் ரசூலுல்லாஹி வ அப்துஹு, இவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அல்லாஹ்வுடைய அடியார் முஹம்மது என்று சொல்வார்கள். அந்த படம் காட்டப்படுது, ரசூலுல்லாஹ். இதையெல்லாம் சொன்ன உடனே கேள்வி முடிஞ்சிருச்சா? இன்னொரு கேள்வி இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி கேட்பார்கள், எப்படி இதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? அந்த நாலேஜுக்கு என்ன சோர்ஸ்னு கேட்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க, உனக்கு யார் சொன்னா நம்ம கேட்போம்ல, அவங்க கேட்கிறாங்க, உனக்கு யார் சொன்னா இதெல்லாம்? உனக்கு யார் இதை கற்று தந்தது? அந்த மக்கள் சொல்லுவார்களாம், கராத்து கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நாங்கள் படித்தோம், ஃபஆமன்து பிஹி, அதை நம்பினோம், ஃபஸத்தக்து, அதன்படி நாங்கள் நடந்தோம், உண்மைப்படுத்தினோம். அதனால் மன்னரையிலே இப்போது நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதிலளிக்கிறோம். அல்லாஹ் வானத்தில் இருந்த வானவர்களிடம் பேச ஆரம்பிப்பான். என் அடியார் உண்மை சொல்கிறார், சுவனத்தினுடைய கதவுகளை திறந்து விடுங்கிறான்.
சுவனத்தினுடைய விரிப்புகள் விரிக்கப்படுகிறது. அந்த கபர் விசாலமாக ஆக்கப்படுகிறது. அந்த கபரிலே ஒளி ஊட்டப்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த ஜனாசா சுவனத்தை பார்த்தவுடன் அவருக்கு மன மகிழ்ச்சி தாங்க முடியல. அவ்வளவு ஜாலியாயிட்டார். ஜாலியா இருக்கிறவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? மாணவர்கள்ட்ட, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? எங்கள் குடும்பத்தார்கிட்ட போய் இதை தகவலை சொல்லிவிட்டு வருகிறோம் கேட்கிறாங்க. இப்ப நம்மளாம் வருத்தத்தில் இருப்போம். தந்தை, தாய், கணவர், மனைவி, பிள்ளைங்களை இறந்துட்டு வருத்தத்தில் இருப்போம். இறந்து போனவர் திடீர்னு எழுந்துச்சு உட்கார்ந்து, கவலைப்படாதீங்க எனக்கு சொர்க்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்து அழுவோமா? நிம்மதி ஆயிடும். பரவாயில்ல, அம்மா எங்க போறாங்க? சொர்க்கம் தான் போறாங்க. இங்க இல்லைங்கிறது ஒரு வருத்தம், சொர்க்கம் போறாங்கிறது மகிழ்ச்சி. அப்படித்தானே? நம்ம எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவோம். கண்ணீர்லாம் தொடச்சிருவோம், அழுகை நிறுத்திடுவோம். நம்ம அழக்கூடாதுங்கிறதுக்காக இறந்து போனவர் அங்க சொல்லுவாங்க, என் குடும்பத்தாட்ட போய் சொல்லிட்டு வருவான். அப்ப வானவர்கள் சொல்வார்களாம், நம் கனவு மத்தியில் அரூஸ், புது மாப்பிள மாதிரி தூங்குங்க. உங்களுக்கு யாரும் சொன்னாங்களா நான் நல்லா இருக்கிறேன்னு? சொன்னாங்களா? ஒன்றும் இல்லையே. அப்ப என்ன நீங்க சொல்ல போறீங்க? புது மாப்பிள மாதிரி தூங்குங்க. இனிமேல் உங்களுக்கு தூங்குறதா வேலை. கியாமத்து நாள் வரை தூங்க வைத்து விடுவார்கள். ஒருவேளை கெட்ட மனிதராக இருந்தால், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை மறுத்த, இறை தூதருடைய பாதைகளை நிராகரித்த, வழிபாடுகளில் குறை வைத்த, மறுமையை நேசிக்க தவறிய மனிதர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் வானவர்கள் வருவார்கள். கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பார்கள். மர் ரப்புக் மா தீனுக் மன் நபியுக், உன் இறைவன் யார், உன் மார்க்கம் என்ன, உன் தூதர் யார்? அவர் எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான், லா அதிரி லா அதிரி லா அதிரி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அந்த மாணவர்கள் அடுத்து கேட்பார்களாம், லா தரைத்த ஒலா தலைத்த, நீ படிக்கவும் இல்லை, படிக்க முயற்சி செய்யவும் இல்லை. மார்க்கத்தை படிச்சிருக்கணுமா இல்லையா? மஹல்லால பள்ளி இல்லையா? பள்ளியே கிடையாது. பள்ளியே கிடையாதா? குர்ஆன் எடுத்து படிக்க வாய்ப்பு கிடையாதா? மார்க்க செய்திகளை அறிந்து கொள்றதுக்கு சூழ்நிலை கிடையாதா? அப்ப மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்துச்சு. உலமாக்கள்கிட்ட சென்று, மார்க்க அறிஞர்கள்ட்ட சென்று மார்க்கத்தை பற்றி பாடம் படிக்க முடியும். படிக்கல என்று சொன்ன உடனே ஒரு மிகப்பெரிய சுத்திகளை கொண்டு அந்த அடியாரினுடைய பிடரின் மண்டையில் அடிக்கப்படும். பிடரில கை வச்சு அடிச்சாலே வழிதாங்க. அது ஒரு சென்சிட்டிவான பகுதி. அது மற்ற இடத்துல விழற மாதிரி அடி அங்க விழுந்துச்சுங்களேன், ரூஹு போயிடும். பிடரி அவ்வளவு டேஞ்சரான பகுதி. அந்த பிடரியில ஒரு சுத்தியலை கொண்டு அடிக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த சுத்தியலை கொண்டு உஹது மலையில் அடித்தால் மலை மண்ணாயிருந்தாங்க. அவ்வளவு வலிமையான அந்த சம்பட்டியை, சுத்தியலை கொண்டு இந்த அடியாரினுடைய பிடரி மண்டையில் அடிக்கப்படும். அடிச்ச உடனே அந்த கடுமையான வேதனையில் அவர் கத்துவார். கிழக்கிற்கும் மேற்கிற்கும் உள்ள தொலைதூரத்திற்கு அந்த சத்தம் கேட்கும். மனித ஜின்கள் அந்த சத்தத்தை கேட்டறிய முடியாது. பிறகு அல்லாஹ் வானவர்கள்ட்ட சொல்வான், அடியான் போய் உரைக்கிறான், அவன் தீமைகளில் ஈடுபட்டான், வாய்ப்பு இருந்து அவன் தவறுகளில் ஈடுபட்டான், நரக கதவை திறந்து விடுங்க. நரக விரிப்பு விரிக்கப்படும். நரகத்தினுடைய பல கொடிய தண்டனைகள் அவருக்கு கபரில் இருந்து ஆரம்பமாகும். ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்றாங்க, இந்த மண்ணுக்கு கீழே உள்ள அந்த வாழ்க்கை என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிய வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். யாருக்கு? மக்களாகி நமக்கு, சஹாபாக்கள் தொட்டு இன்று வரை, இதற்கு பிறகு கியாமத் நாள் வரை மக்களுக்கெல்லாம் தெரியணும்னு ஆசைப்பட்டேன். நான் துஆ செய்ய எண்ணினேன். ஒருவேளை நான் அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் அதை ஒருவேளை ஏற்றுக்கொண்டு அதை செய்தால் நீங்கள் யாரும் உங்கள் சகோதரர் ஜனாசாவை அடக்கம் செய்ய மாட்டீர்கள். கபர்ஸ்தான் போவோம். நம்ம ஒரு ஆள் மௌத்தாயிட்டாலும் ஜனாசத்தை எரிஞ்சிருவோமே தவிர அடக்கம் பண்ண மாட்டோம். எப்படி அடக்கம் பண்ணிட்டு வரோம்? பீஸ்ஃபுல்லா இருக்கு அந்த இடமே, அமைதியா போறோம், அடக்கம் பண்ணிட்டு வரோம். உள்ள என்ன நடக்குன்னு தெரியாது. நீங்கள் அடக்கம் பண்ண மாட்டீர்கள் என்ற பயம்தான் நான் அப்படி துஆ செய்வதிலிருந்து விலகி கொண்டேன். நாங்கள் ரசூலுல்லாஹ், அவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடைபெறக்கூடிய அந்த கபர். இந்த அடிப்படையில் சொர்க்கவாசியாக இருந்தால் தூக்கத்தை நோக்கியும், நரகவாசியாக இருந்தால் கொடிய தண்டனையை நோக்கியும் அவர் இழுத்துச் செல்லப்படுகிறார் என்பதை மார்க்கம் சொல்கிறது. இதோடு அவர்களுடைய கதை முடிகிறது. எதுவரை? கியாமத்து நாள் வரை அவங்க அதே நிலையில் விடப்படுவாங்க. இதில் கூடுதலாக நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாள் காலையும் ஒவ்வொரு நாள் மாலையும் அந்த தூங்கினவரை எழுப்பப்படுறார். எந்திங்கிற அந்த சொர்க்கவாசிக்கு சொல்லப்படுமா, நரகத்தில் ஒரு இடத்தை காட்டி, இந்த நரகத்துக்கு நீ போக வேண்டியதா இருந்துச்சு, ஆனால் இறை அருளால் நன்மைகளை செய்ததால் இந்த இடத்துக்கு போக போறேன்னு சொர்க்கத்தை காட்டுவாங்க. நம்ம எல்லாருக்குமே சொர்க்கத்தில் ஒரு பிளேஸும் நரகத்தில் ஒரு பிளேஸ் இருக்கு. அவ்வளவு ஏன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரகத்தில் ஒரு பிளேஸ் இருக்கு, ஃபிரௌனுக்கு சொர்க்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்கு. எல்லாருக்குமே அல்ல ரெண்டு பிளேஸ் வச்சிருக்கிறான். அவர்கள் அமல்கள், அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய வழிபாடு அந்த ரெண்டுல ஏதோ ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகும். செயல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. சொர்க்கவாசியை எழுப்பி கேட்பார்களாம், இந்த சொர்க்க நரகத்தில் இந்த இடத்துக்கு நீ போக வேண்டியது,
ஆனா சொர்க்கத்துக்கு நீ போற, நன்மை செஞ்சதுனால, இறை அருளால் நன்மை செய்ததால் சொர்க்கத்திற்கு நீ செல்ல இருக்கிறாய். அந்த அடியார் சொல்லுவார் அல்லாட்ட, யா அல்லாஹ் உடனடியாக மறுமையை கொண்டு வாங்குறார். தூங்கிட்டு தானே இருக்கிறோம், சொர்க்கத்தை காட்டுற, கையில தரமாட்டுக்கிறிய, சீக்கிரம் கொண்டு வந்துரு. ஒரு குழந்தைக்கு ஒரு விளையாட்டு பொருளை காட்டி நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னா தாங்காது இல்ல. சொர்க்கத்தை திறந்து காட்டுறான், ஆனா உள்ள போக முடியல. எல்லாம் உள்ள போகணும்ல, உடனே மறுமையை கொண்டு வாங்குறாரு. அவர் நரகவாசியை எழுப்பி, அவருக்கு வேதனை நடக்குது, அவரை எழுப்பி சொர்க்கத்துல ஒரு இடத்தை காட்டி, இந்த இடத்துக்கு நீ போக வேண்டியதா இருந்துச்சு, நன்மை செஞ்சா நீ செய்யல, நரகத்துல இந்த இடத்துக்கு நீ போக போறேன்னு காட்டுவாங்க. அவர் நரக தண்டனையை பார்த்துட்டு, இங்க சுத்தியில் அடி விழுது, நரக நெருப்புல தான் படுத்து கிடக்கிறார், நரக போர்வை விரிக்கப்பட்டிருக்கு, கொடிய தண்டனைகள் இங்கே கிடைக்குது. அந்த நரகத்தை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, ரப்பி லா தக்கும் ஸாஅ, யா அல்லாஹ் மறுமையை கொண்டு வந்துடாதேங்கிறார். அவர் என்ன கேட்டாரு, சீக்கிரம் மறுமை வரட்டும், நான் சொல்ல முடியுமா இல்லையா? இவர் என்ன கேட்கிறாரு, மறுமையை கொண்டு வந்துடாதே அல்லாஹ், அந்த கபர் அப்படியே போட்டும், இதுவாது கண்டினியூ ஆகட்டும், அங்க இதை விட பெரிய தண்டனை இருக்குது, அதையெல்லாம் தாங்க முடியாது அல்லாஹ், இந்த மறுமையை கொண்டு வராமல் இருந்து விடு. இவர் ஆசைப்பட்டதனால மறுமை வராமல் இருக்க போறதும் கிடையாது, அவர் ஆசைப்பட்டதனால மறுமை சீக்கிரம் வரப்போறதும் கிடையாது. அந்த நேரத்துக்கு தான் மறுமை வரப்போகுது. அந்த மறுமையை எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம் கபரில் இருக்கிறது, மறுமை வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் கபரில் இருக்கிறது. நாம எந்த கூட்டத்தில் இருக்க போறோங்கிறது நம்முடைய செயல்கள் இருக்கு. அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுமை பற்றி பல இடங்களில் நினைவுபடுத்துறாங்க. அந்த ஜனாசாவை அடக்கம் பண்ணிட்டு இவ்வளவு விஷயத்துல சொல்லிட்டாங்க. இந்த கபரை தாண்டி உலகம் அழிக்கப்பட்ட பிறகு மறுமைன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. உண்மையில் இது மாதிரியான ஒரு கொடிய நிகழ்வுகளை வேற யாரும் இவ்வளவு வர்ணனைப்படுத்தி பேச முடியாது. அல்லாஹ் எப்படி பேசுறான் தெரியுமா மறுமையை? சூரா ஹஜ் 22வது அத்தியாயம் 1வது 2வது வசனம், 2 வசனம் அல்லாஹ் பேசுறான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தக்கு ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமையினுடைய திடுக்கம் இருக்கிறதே அது பயங்கரமாக இருக்கும், பயங்கரமான திடுக்கம். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்தியத்தின் அம்மா அர்தஅத், அந்த நாளில் பால் ஊட்டுகிற தாய்மார்கள் தான் பால் ஊட்டுகிற குழந்தையை மறந்து விடுவாள். ஒத்தலவு ராத்தி ஹம்லின் ஹம்லஹா, கர்ப்பிணி பெண்கள் தன் வயிற்றிலே வைத்திருக்கிற குழந்தையை ஈன்றெடுத்து விடுவாள். ஒத்தரன்னாச சுகாரா, நபியே மனிதர்களை போதை வயப்பட்டவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். வமாஹும் பி சுகாரா, அவர்கள் போதை வயப்பட்டவர்கள் அல்ல. வலாக்கின்ன அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையானது, அதை பார்த்ததால் ஏற்பட்ட விளைவு. இன்னும் நரகத்துக்குள்ள போகல, நரக தண்டனை அனுபவிக்கல, நரகத்தை பார்த்ததால கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தை வெளியே வந்தா கூட வழி தெரியாது. பால் ஊட்டுகிற இடத்தில் உள்ள தாய்மார்கள் பால் ஊட்டுகிற பிள்ளைகளை கூட மறந்து விடுவார்கள். எல்லாரும் போதைப் பொருட்களை உட்புகுந்தவர்கள் போன்று சுற்றி திரிவார்கள். அப்படி ஒரு நாள் அந்த மறுமை நாளுங்கிறான். இன்னொரு இடத்துல மறுமை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வந்தீர் யௌமல் ஆசிஃபா, நபியே சீக்கிரம் வரக்கூடிய அந்த நாளை குறித்தவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். அந்த நாள் வந்தால் மனிதர்களுடைய உள்ளம் படபடத்து துடிக்க ஆரம்பிக்கும். நம்மள சில பயங்கரமான சில நிகழ்வுகள் ரொம்ப பதற்றமாயிடும். பிள்ளைகளுக்கு எக்ஸாம் ரிசல்ட் டைம், அது ஒரு பதற்றம். ஒரு பெண் டெலிவரி ஆகிற நேரம் எப்படி வலிக்க போதும் அந்த பதற்றம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதற்ற நேரம் உண்டு இல்ல, கடுமையான முறையில் இதயம் துடிக்கும். அல்லாஹ் சொல்ற மறுமையில இதயம் துடிக்குங்கிறான். எப்படி துடிக்கும் தெரியுமா? அநியாயக்காரனுடைய இதயம் துடிக்கும், அது வாய் வழியாக வெளியே வர பார்க்கும், இவர்கள் மென்று விழுங்குவார்கள். இதயம் துடிச்சு தொண்டை வழியா வாய் வழியா வெளியே வரப்போகுது, அவன் மென்று விழுங்குகிற அளவிற்கு அவன் பயத்தில் இருக்கிறான். அந்த மறுமையினுடைய கொடூரத்தை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த நாளில் ஒரு உயிர் தப்பாதுங்கிறான். எல்லாரையும் கலெக்ட் பண்ணணும், எல்லாரும் கொண்டு வரணும். கொண்டு வர முடியுமா? மனிதர்களால் முடியாது. ஜும்மான்னு வச்சாலுமே சில பேர் மிஸ் ஆயிடுவாங்க, பெருநாள் தொழுகையில சில பேர் மிஸ் ஆயிடுவாங்க. நீங்க என்னதான் ஆளை திரட்டினாலும் எல்லாரையும் ஒரே நேரத்தில் திரட்ட முடியுமான்னு கேட்ட முடியாது. அல்லாஹ் சொல்றான், நான் திரட்டுவேங்கிறான். எப்படி திரட்டுவேன் தெரியுமா? அதே ஒரு வார்த்தையில சொல்றான், வஇதல் மவ்ஊதத்து சுஇலத் பிஅய்யி தம்பின் குத்திலத், உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் பிள்ளை என்ன காரணத்திற்காக கொல்லப்பட்டாள் என்று அவள் எழுப்பி விசாரிக்கப்படுவாள் அப்படிங்கிறான். இந்த உலகத்தில் பொம்பளை பிள்ளைகளை கொள்றது இருக்கிறது ரொம்ப வாடிக்கையான ஒரு காரியம். நிறைய பேர் கொண்டிருக்கிறாங்க, நிறைய குழந்தைங்க செத்து போயிருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்துல அது வளமையா நடந்த ஒரு விஷயம். ஒரு குழந்தை பிறக்கும், பிறந்தோட பொம்பளை பிள்ளை தொப்புள் கூடி அறுப்பான், நேர கொண்டு மண்ணில் வச்சு புதைச்சிருவான். யாருக்கா தெரியுமா? புள்ள செத்து தான் பெத்தன்றுவாங்க. அப்படிலாம் நடந்திருக்கு. இப்ப வரைக்கும் நீங்க பார்க்கலாம், இந்தியாவில் இந்த கலாச்சாரம் கொடி கட்டி பறக்குது. அதனால தானே கருவில் இருக்கிறது ஆனா பெண்ணான்னு டாக்டர் சொல்ல மாட்டாங்க.
சொன்னா அந்த மருத்துவர்களுடைய 5 ஆண்டு கால லைசன்ஸ் கேன்சல் செஞ்சு தூக்கி ஜெயிலுக்கு உட்கார வச்சுருவாங்க. அவ்வளவு கொடிய நிகழ்வு நீ சட்டம் போடணும் தெரியுமா? பெண் பிள்ளைகளுடைய பிறப்பு குறைக்கப்படுது, கருவில் வைத்த சிசுக்கள் கொல்லப்படுது. எங்கேயோ ஏதோ ஒரு மூளை முடுக்கிற ஒரு பிள்ளை கொண்டிருப்பானே, அந்த பிள்ளை என் லிஸ்ட்ல வந்துருங்கிறாங்க. அதை நான் எழுப்பிடுவேன். ஒரு நாள் 1 மணி நேரம் 10 நிமிஷம் கூட வாழாத பிள்ளையை நான் கொண்டு வர போறேன், உன்னை நான் விட்டுருவேனாங்கிறான்ல. இதான் அர்த்தம். அட 10 நிமிஷம் கூட ஒரு பிள்ளை பிறந்து வாழல, அவன் சங்க நடிச்சு கொண்டு மண்ணில் போட்டான். நான் அதையே கொண்டு வர போறேன். 60 வருஷம் வாழ்ந்துட்டு நீ என்ன தப்பிக்க போறேங்கிறான். தப்பிச்சிருவியா நீ? இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க இந்த இடத்துல, அப்துல் காதரையே ஞாபகம் வச்சுக்க போறான்ல அப்படி நினைக்காதீங்க. இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க, இந்த பாத்திமாவையும் ஆயிஷாவையும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க போறான்னு நினைக்காதீங்க. 10 நிமிஷம் கூட வாழாத பெண் பிள்ளையை நான் தூக்கிடுவேங்கிறான். நம்மளாம் ஏமாத்துறோம், ஒண்ணுமே கிடையாது. எல்லாரையும் கொண்டு வந்து திரட்டிடுவான். ஒரு ஆள் அங்க மிஸ் ஆகாது. அட்டெண்டன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. யாரும் வந்திருக்கிறீங்களா, யாராவது மிஸ் ஆயிட்டீங்களா, அங்க கேள்வியே தேவையில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பித்து எல்லா மனிதர்களும் வந்து ஆஜராகி விடுவார்கள். விரும்பியோ விரும்பாமலோ வந்து விடுவார்கள். எல்லா மக்களும் வந்து நிற்கிற அந்த நிலை இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செருப்பணியாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, ஆண்கள் ஹத்னா செய்வாங்க, சுன்னத் பண்ணுவாங்க, அந்த சுன்னத்து செய்யாதவர்களாக மறுமையில் எழுப்பப்படுவார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஆயிஷா நாய்க்கு ஒரு கேள்வி வருது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, யாருமே ஆடை அணிய மாட்டாங்கங்கிறீங்க, அப்ப ஆண்கள் பெண்களை பார்க்க வேண்டி வருமே? அது ஒரு நியாயமான கேள்வி. இன்னைக்கு உலகத்தில் நீங்க பார்க்கலாம், ஆடையை போட்டு வந்தாலே பார்க்கலாம். ஹிஜாபே போட்டு வந்தா கூட ஒரு பெண்ணை அசிங்கமாக கேவலமாக பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்காதா என்று பெண்கள் விஷயத்தில் அத்துமீறக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். இவ்வளவு பாதுகாப்பு சூழ்நிலை இருக்கும்போது, ஆடைகளை போட்டிருக்கும் போது இவ்வளவு தப்பு நடக்குது, அந்த ஆடையை போடலைன்னா யாராவது பார்க்க மாட்டாங்களான்னு கேட்கிறாங்க. நியாயமான கேள்வி. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா நீ மறுமையை சாதாரணமா நினைக்காதங்கிறாங்க. அவனுக்கு சொர்க்கமான நரகமான பிரச்சனை நின்றுட்டு இருக்கிறான். அவன் போய் ஒரு பெண்ணுக்கு ஆடை இருக்குதா இல்லையான்னு பார்க்க போறான். ஒரு பெண்ணுடைய உடல் உறுப்பை வர்ணிக்கிற நேரமா அது அவன் செய்வான் நினைக்கிறியா நீ? ஒரு காலம் நடக்காது. அந்த கற்பு உணர்வுகளை எல்லாம் இழந்து நிக்கிற நேரம் அது. அங்க வந்து ரசிப்பதற்கான நேரம் அல்ல. நான் தப்பிப்பட மாட்டேனா, எனக்கு சொர்க்கமா நரகமா என்ற நிலையில் இருக்கிற மனிதர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களுக்கு வேர்வைகள் வடிந்தோடும். நாங்கள் எந்த அளவுக்கு வேர்வை வடிந்தோடும் என்றால், அந்த வேர்வை பூமிக்கு கீழே போகும், 70 முழம் வரைக்கும் போயிருமா. வேர்வை கொஞ்சம் கொஞ்சமா பூமி உறிஞ்சு உறிஞ்சி 70 முழத்துக்கு கீழே போயிடும். சரி, எல்லாம் கீழே போயிடுச்சா? போகல. சில பேருக்கு கிரண்டைக்கால் வரை, சிலருக்கு மூட்டுக்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு நெஞ்சு வரை, சிலருக்கு முகத்தை முக்குகிற அளவிற்கு வேர்வைகளில் மிதந்து கொண்டு இருப்பார்கள். பாவத்துக்கு ஏற்றவாறு வேர்வைகள். அந்த கொடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், மறுமையில் மனிதர்கள் மட்டும் ஒன்று திரட்டப்பட மாட்டார்கள். மறுமையில் ஜின்கள் வானவர்கள் மட்டும் ஒன்று திரட்டப்பட மாட்டார்கள். எல்லா ஜீவராசியையும் அந்த மக்ஷர் திடல்ல அல்ல கொண்டு வந்துருவான். ஒரு எறும்பு, ஒரு கரையான், ஒரு கொசு, ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒட்டகம், குதிரை, நாய், குரங்கு, எந்த ஜீவனும் விடுபடாது. படைக்கப்பட்ட காலம் தொட்டு இன்று வரைக்கும் இருக்கிற எல்லா ஜீவனையும் அள்ளி போட்டு கொண்டு வந்துருவான் மறுமையில. ஒண்ணு மிஸ் ஆகாது. எதுக்கு அந்த ஜீவன் வரணும்? அதுக்கு சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது. அதை எதுக்கு அல்லாஹ் கொண்டு வரான்? நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அந்த ஜீவராசிகள் இருக்குல்ல, 5 அறிவு 4 அறிவு உள்ள ஜீவன், அது ஒண்ணு இன்னொன்னுக்கு அநியாயம் பண்ணிருக்கும். அது வேணுக்குன்னு பண்ணாது, தான் உணவு இன்னொருத்தருக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு பண்ணும். ஒரு கொம்புள்ள ஆடு ஒரு கொம்பு இல்லாத ஆட்டை முட்டி இருக்கும். அது எதுக்கு முட்ட போகுது? வெஞ்சன்ஸ் ஏதாவது இருக்குமா? பகை உணர்வு. நான் தான் பிசினஸ்ல பெரிய ஆள போறேன், நீ ஆகக்கூடாது, அப்படியே முட்டி இருக்கும். அது எனக்கு இலை வேணும், உனக்கு இலை கிடையாது, இதுதான் சண்டைங்க. ஆடு சண்டை போட போகுது, சாப்பாடு உனக்கே எனக்கா, இதுதான் சண்டை. சோத்துக்கு மட்டும் தான் சண்டை போடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கொம்புள்ள ஆடு கொம்பு இல்லாத ஒரு பலகீனமான ஆட்டை முட்டி இருக்கும்ல, இந்த பலகீனமான ஆட்டுக்கெல்லாம் கொம்பு கொடுத்துருவான். கொம்பு இருக்கிற ஆட்டை கொம்பு எடுத்துருவான், பதிலுக்கு நீயும் முட்டுன்றுவான். அங்க அநியாயம் நடந்துச்சு உலகத்துல. ஆட்டுக்கு நடந்த அநியாயத்துக்கு மறுமையில தீர்ப்பு. முதல்ல அதுகளுக்கு அறிவே கிடையாதுல்ல, சிந்திக்கிற அறிவு இருக்குதா? இது வந்து நம்முடைய இனம், நம்ம முட்டக்கூடாது, பொறுத்து கொண்டு போகணும்னு நினைக்குமா? நினைக்காது. அதுக்கான அறிவே கிடையாது. அறிவு இல்லைனாலும் பாதிக்கப்பட்டதுக்கு என்ன நியாயம்? அதுக்கு அறிவு இல்லை, ஆனா அடிப்பட்ட ஒரு ஆடு இருக்க தானே செய்யுது, அதுக்கு என்ன நியாயம்? அதுக்கு இந்த நியாயத்தை கொடுக்குறான். இவ்வளவுதான், தண்டனை முடிஞ்சிருச்சு. நீ பதிலுக்கு முட்டிட்டியா, வேலை முடிஞ்சாச்சு. இப்படி எல்லா ஜீவனுக்கும் தீர்ப்பு வழங்கப்படும். எதுக்கு இத முதல்ல அந்த ஜீவனுக்கு தீர்ப்பு கொடுக்குறான் தெரியுமா? இதை பார்த்த உடனே மனுஷன் செத்துருவான், முடிஞ்சு போச்சு. ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டுக்கு போய் நியாயமா?
அப்ப நம்ம கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கு அஞ்சறிவு தானங்க ஆட்டுக்கு. அஞ்சறிவு உள்ள ஜீவனுக்கே இந்த தண்டனைனா நியாயம் கொடுக்கப்படுதுன்னா நமக்கு 6 அறிவு. நமக்கு வேதத்தை கொடுத்தான், தூதரை கொடுத்தான், வாழ்க்கையை கொடுத்தான், சிந்திக்கிற வாய்ப்பை கொடுத்தான், வாழ்க்கைக்கான நேரத்தை கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். இப்ப கேட்பானல்ல, தொழுதியா, நோம்பு வச்சியா, தர்மம் கொடுத்தியா, தாய் தந்தையை கவனிச்சியா, மனைவிக்கு கண்ணியம் பண்ணியா, கணவனுக்கு கட்டுப்பட்டியா, பாவங்களை விட்டு விலகனியான்னு கேட்பான. இப்ப என்ன பதில் சொல்ல? அந்த பயத்துல நிற்பான். காஃபியர்கள் அந்த கொடிய நிகழ்வை பார்த்து விட்டு சொல்வார்கள், யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணாக இருந்திருக்க கூடாதான்னு கேட்பேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல படைக்கப்பட்டது மண்ணு தானே. நம்ம முதல்ல மண்ணாதானே இருந்தோம். நம்ம மண்ணாவே இருந்தது பிரச்சனை வந்திருக்காது, நம்ம மண்ணாவே இருந்திருக்கலாமே என்று வருத்தப்படுகிற அளவிற்கு கொடிய நாள் அந்த மறுமை நாள். மறுமை ஏன் அவ்வளவு பயமான நாள் தெரியுமா? அல்லாஹ் அதுக்கு ஒரு காரணம் சொல்றான். மறுமையில நீங்க திரட்டப்படுவீங்கன்னோ, மறுமையில தண்டனைகளுக்கான காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் ரெண்டாவது. மறுமை பயத்துக்கு மேஜர் காரணம் என்ன தெரியுமா? வத்தகு யௌமன், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், எந்த நாளில் அல்லாஹ்வின் பால் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்களோ அந்த நாளை பயந்து கொள். அந்த நாளுக்கு பயப்படுறதுக்கான காரணமே நம்ம அல்லாஹ் முன்னாடி போய் நிற்க போறோம். இதுக்கு முன்னாடி உலகத்தில் எத்தனையோ நீதிபதிகளை பார்த்திருக்கிறோம், வழக்கறிஞர்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ கேஸ் சமாளிச்சிருக்கிறோம். பொய்ய சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையினுடைய கொடூரத்தை குறித்து நினைவுபடுத்தும் பொழுது அந்த நாள் பயப்படுவதற்கும் நடுங்குவதற்குமான அடிப்படை காரணம், முதன்மை காரணமே அல்லாஹ் முன்னால் நாம் ஒன்று தட்ட இருக்கிறோம். அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கனா ஏன் பயப்படணும் என்று கேட்டால், அல்லாஹ் ஈட்டு தொகை வாங்க மாட்டான். ஆமா அல்லாஹ் நான் தான் தப்புன்னேன், ஒரு 50,000 வாங்கிட்டு என்ன விட்டுரு, தப்பிக்க முடியாது. சரி, யார் யார் ரெக்கமெண்ட் கூட்டு போனா தப்பிக்கலாமா? நீங்க முகமது நபியே ரெக்கமெண்ட் கூட்டு போனாலும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் நாடனும் யாரை கூட்டு வரணும், யாரை கூட்டு வரக்கூடாது, அது அவங்க தான் இருக்கு. ரெக்கமெண்டை ஏத்துக்க மாட்டான், பெனால்டி ஃபைனை ஏத்துக்க மாட்டான். சரி, அல்லாஹ்ட்ட சமாளிக்க முடியுமா? சமாளிக்க முடியாது. பொய் சொல்லி தப்பிக்க முடியுமா? விசாரணையை குறித்து இஸ்லாம் சொல்கிறது, மறுமையினுடைய விசாரணை. அல்லாஹ் நாளை மறுமையில் சில அடியார்களை பிடிப்பான், விசாரிக்க ஆரம்பிப்பான். அடியானே, உனக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன், அதெல்லாம் செஞ்சேன், நீ எல்லா விதமான அநியாயத்தை பண்ண, பாவத்தை பண்ண அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த அடியான் கேட்கிறான், நான் தான் தப்பு பண்ணனா? என்ன ஆதாரம்? இந்த மாணவர்களும் கூட இருந்து எழுதுனாங்களா, அவங்க தான் ஆதாரம். உன்னை சுத்தி வாழ்ந்த மனிதர்கள் தான் ஆதாரம். அவங்க ஆதாரத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? இவங்க சொல்ற ஆதாரத்தில் என்னால ஏத்துக்க முடியாது. என்கிட்ட இருந்த ஆதாரத்தை கேளு. நான் சொல்றேன் என்ன பத்தி, நான் நல்லவனா கெட்டவனா யார் சொல்றேன்? நானே சொல்லிடுறேன், நீ அதை வச்சு முடிவெடு அப்படின்னு அந்த அடியான் பேசுறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், அப்படியா, சரி நீயே சொல்லிடுற உன்னை பத்தி. அல்லாஹ் வாய்களை பூட்டிடுவான், தோள்களுக்கு கட்டளையிடுவான். உடம்புல இருக்கிற ஸ்கின், தோல், அந்த தோல், கை, காலு, கண்ணு, காது, வாயை தவிர எல்லா உடல் உறுப்புகளுக்கும் அல்லாஹ் சொல்லுவான், நீங்க பேசுங்க. அந்த உறுப்பு பேசும். நாங்க சொல்லலாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த உறுப்பு பேசும். அந்த உறுப்புக்கு என்ன வாயா இருக்கு, காதுக்கு என்ன வாயா இருக்கு, கைக்கு வாயா இருக்கு, ஆனா பேசும். மறுமையில சத்தமிட்டு சொல்லும். நம்முடைய கண்ணு பேசும், இறைவா இவன் என்னெல்லாம் பார்த்தான் தெரியுமா, பேசும். கை சொல்லும், இறைவா இந்த பெண் என்னென்ன காரியம் செஞ்சா தெரியுமா அந்த கையை வச்சு. கால் சொல்லும், இறைவா இவன் எங்கெல்லாம் போனான் தெரியுமா, எல்லாத்தையும் பேசும். எல்லா வார்த்தைகளும் சொல்லியாச்சு, நடந்த A to Z. இப்ப அல்லாஹ் வாயை திறக்கிறான். இவனால வாய் பேச முடியல, இப்ப வாய் பேசுது. அந்த வாய் சொல்லுது உடல் உறுப்புகளை பார்த்து, நமக்கு எதிராகவே ஏன் சாட்சி சொன்னீங்கன்னு கேட்கும். அவன் கேட்கிறான், கையை பார்த்து காலை பார்த்து கேட்கிறான், ஆனா நமக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்ன? இப்ப நீ அப்ரூவல் ஆனதுனால ஒண்ணு மட்டும் கழட்டி கையை வெட்டி எடுத்து சொர்க்கத்துல போட போறான, கைக்கு மட்டும் இல்ல. இல்ல, கையும் நரகம் தானே போகுது, காலும் நரகம் தான், கண்ணு நரகம் தான், காது நரகம் தான். நான் தான் ஆல்ரெடி போய் சொல்லி வச்சிருக்கிறேனே, நான் தப்பே பண்ணலன்னு. எனக்கு எதிராக எதுக்கு நீங்க அப்ரூவல் ஆனீங்க, எதுக்கு உண்மையை சொன்னீங்கன்னு கேட்கிறான். அந்த உடல் உறுப்புகள் சொல்லும், இவ்வளவு நாள் உன்னை பேச வச்சால எங்களை பேச வைக்கிறான். அவன் பேசுன்னு சொல்லும்போது உண்மையை தான் பேச முடியும். எங்களுக்கு தெரியாமல் நீ செஞ்ச இந்த காரியத்தையாவது செய்யல. இல்ல, மாணவர்களுக்கு தெரியாம நம்ம செய்ய முடியாத மாதிரி உடல் உறுப்புகளுக்கு தெரியாம ஒரு காரியத்தை பண்ண போறோம். நம்ம
வாய்ப்பே கிடையாது. இந்த உடல் உறுப்புகள் மறுமை நாளில் பேசும். எப்படி தப்பிக்க முடியும்? தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கணும், ஒரு வழி இருக்கணும்ல. ஒரு வழியுமே இல்லையே. யாரையும் கூட்டு வர முடியாது. பணத்தை கொடுத்தா ஏத்துக்க மாட்டான். நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் ஒரு அடியானால் பிடிப்பானோ. பிடித்தல்லா கேட்கிறான், அந்த அடியானுக்கு நரகம் உறுதியாயிடுச்சு. நரகம் போறான். நரகம்னு சொல்லிட்டல்ல அந்த அடியான்ட்ட கேட்கிறான், பூமி முழுக்க தங்கம் இருக்கு அப்படின்னு வச்சுக்க ஒரு பேச்சுக்கு. அந்த அடியான்ட்ட அல்லாஹ் பேசுறான், அந்த தங்கத்துக்கு எங்க போக நீ பார்க்காத, நானே தரேன். யார் தர? நானே தரேன் தங்கத்தை. அந்த தங்கத்தை என்னிடத்தில் பிணை தொகையாக, பெனால்டி ஃபைன் இருக்குல்ல, ஃபைனா கொடுத்து நரகத்திலிருந்து நீ தப்பிப்பியான்னு கேட்கிறான். நல்லா இருக்க இந்த வழி. பணத்தையும் அவனே கொடுத்து அந்த பணத்தை அவனே வாங்கி அவனே தப்பிக்க விடுறான் போல. இந்த அடியான்னு கேட்கிறான், அல்லாஹ் அப்படி ஒரு வழி இருந்துச்சுன்னா நான் தப்பிச்சிருவேன், அப்படி வழி இருக்குதா? அல்லாஹ் கேட்கிறான், நான் உன்கிட்ட தங்கத்தையா கேட்டேங்கிறான். தங்கத்தையா கேட்டேன் உன்கிட்ட? எல்லாரும் 60 வருஷம் முடிஞ்சு சாகும் போது 10 கிலோ தங்கத்தோட சாவுங்க அப்படியே சொன்னேன் இல்லையே. நான் கேட்டது வேற ஒண்ணு தானே. நீ தங்கத்தை கொடுக்க ரெடியா இருக்கிற, நான் கேட்டது கொடுக்க ரெடியா இல்லையே. நரகம் ஒன்றுவோம். அல்லாட்ட எந்த ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து தப்பிக்க முடியாது. அதை வாங்குற இடத்துல அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் வாங்குற இடத்துல இருக்கிறான், அவன் கொடுக்கிற இடத்துல இருக்கிறான். அவன் பொருளாதாரத்தை கொண்டு தேவை உடையவன் கிடையாது. அதை கொடுத்து அல்லாட்ட நம்ம தப்பிக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களுக்கான பதிவேடுகளை சிலருக்கு வலது கையில கொடுப்பான், சிலருக்கு இடது கையில கொடுப்பான். நம்ம கையில தூக்க முடியாது. அல்லாஹ் நாடின கை தூக்கும், அந்த பதிவு புத்தகத்தை கையில வாங்கும். நம்ம தடுக்கலாம் முடியாது. கைகள் போகும், அந்த பதிவு புத்தகத்தை வாங்கும். வலது கையில ஏடு வழங்கப்பட்டவங்க நிலை என்ன, இடது கையில ஏடு வழங்கப்பட்டவங்க நிலை என்ன? திருக்குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் பேசுறான், ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய வலது கையில் செய்த அமல்களுக்கான ஏடுகள் வழங்கப்படுகிறதோ, ஃபயக்கூலு ஹாவு முக்ரவு கிதாபியா, அவர் சொல்லுவாராம், எல்லாரும் வாங்க என் புக்கை வந்து படிங்க. அதுல என்ன இருக்க போகுது? தொழுது, நோன்பு வச்சது, தர்மம் பண்ணது, ஹஜ் பண்ணது, உதவி பண்ணது, இதெல்லாம் நல்ல காரியங்கள்லாம் இருக்கும்ல. அவர் கூப்பிடுறார், ஹாவு முக்ரவு கிதாபியா, எல்லாரும் வந்து என் புத்தகத்தை படிங்க. இன்னி லலந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த நாளை சந்திக்க வேண்டி வரும் என்று நான் நம்பிக்கொண்டு இருந்தேன். நான் இப்போ சொர்க்கம் போக போறேன். குத்தூஃபுஹா தானியா, சொர்க்கத்துல கனிகள் தாழ்ந்து கொண்டு இருக்குங்க, கையற்ற இடத்துல இருக்கும். அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்கிறான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீன் பி பிஷிமாலிஹி, யாருடைய இடது கையில் பதிவு புத்தகம் வழங்கப்படுகிறதோ அவர் பேசுகிறார், யாழை தனிலம் ஊத்த கிதாபியா, எனக்கு இந்த பதிவு புத்தகம் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே. ஒலம் அதிரிமா ஹிசாபியா, என் விசாரணையுடைய முடிவு என்ன ஆகும் எனக்கு தெரியலையே. யாழை தஹா காணத்தில் காலியா, நான் மரணத்தை உலகத்தில் அடைந்தேன், அதோடு என் கதை முடிந்திருக்க கூடாதா? மா அக்னா அன்னி மாலியா ஹலக்க அன்னி சுல்தானியா, என் செல்வம் என்னை காப்பாற்றவில்லை, என் ஆட்சி அதிகாரம் என் பதவிகள் எதுவும் என்னை காப்பாற்றவில்லை, எதுவுமே என்ன காப்பாற்றலையே. கதறான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஹுதுஹு, அவனை பிடிங்க, ஃபகுல்லுஹு, அவனை பிணையுங்கள், அவனை விலங்கிடுங்கள், நரகத்தில் கொண்டு போய் உள்ள தள்ளுங்க. சும்மல் ஜஹீம ஸல்லுஹு, நரகத்தில் அவனை கருக செய்யுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் ذرعها 70 ذراعا فاسلكوه, 70 முழம் சங்கிலிகளை கொண்டு அவனை பிணையுங்கள், கட்டி போடுங்கிறாங்க. நரகத்திற்குள் நுழைகிற அந்த நேரம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, நரகத்தை நோக்கி நரகவாசிகள் ஓட்டி செல்லப்படுவார்கள், விரட்டப்படுவாங்க. அட்டி உதைகளை எல்லாம் கொடுத்து நரகத்துக்குள் அனுப்புவாங்க. நரக வாசலுக்கிட்ட வந்த உடனே அந்த நரகத்திற்குரிய காவலாளி கேட்பாராம், என்ன சொல்வார் தெரியுமா? அலம் யஅதிக்கும் நதீர், எச்சரிக்கை செய்கிற மக்கள் உங்களுக்கு வந்தாங்களான்னு கேட்பாங்க. உங்களுக்கு யாரும் அப்படி சொன்னாங்களா? மார்க்கம் உண்டு, மறுமை உண்டு சொன்னாங்களா? எல்லாரையும் இந்த நாளை சந்திக்க வேண்டி வரும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்களா? அந்த மக்கள் சொல்வார்கள், ஆமா வந்தாங்க. வந்தாங்களா? அப்போ உள்ள போங்க. வந்தாங்கன்னு இங்க வந்து நிக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்? பாவம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நரகம் போங்க. நரகத்திற்குள் நுழைவிக்கப்படும்.
நரகம் இருக்கிறதே, உண்மையில் இது மாதிரியான ஒரு இடத்தை கற்பனைக்குள்ள கொண்டு வர முடியாது. அல்லாஹ் அணு அணுவா ஒரு மனுஷனை எப்படி சித்திரவதை பண்ண முடியுங்கிறத அந்த இடத்துல காட்டுவான். நம்ம என்ன நினைக்கிறோம், நரகம் வெறும் நெருப்பு, தோள்களை கருக்கும். அப்படி கிடையாது. நரகம் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸையும் அதுக்கு ஏத்த மாதிரி அடிக்கும். இந்த கண்ணு இருக்குல்ல, இந்த கண்ணு என்னன்னா நெருப்பு வச்சு மட்டும்தான் கண்ணை கொள்ள முடியும்னு கிடையாது. கொடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது கண்ணுக்கு ஒரு வேதனை, அதை சகிக்க முடியாது. கண்ணுக்கு அப்படி ஒரு வேதனை கொடுப்பான் நரகத்துல. காது இருக்குது, கடுமையான இரைச்சல், செவுடாகிற மாதிரி அல்லது அதை விட கொடிய இரைச்சல் சத்தங்களை நரகத்தில் வச்சிருக்கிறான். அது காதை செவுடாக்கிரும், தொடர்ச்சியாக விழுந்துகிட்டே இருக்கும் சவுண்டு, இரைச்சல் தாங்க முடியாது. காதுக்கு தண்டனை. கெட்ட துர்வாடை நரகம் முழுக்க சுத்தி இருக்கும், மூக்குக்கு அல்ல தண்டனை கொடுக்கிறான். நம்முடைய உடல் உறுப்புகளை நரக நெருப்பால் அல்லாஹ் கடுமையாக வேதனைப்படுத்துறான். நாக்கில இறங்காத கொடிய உணவுகளை அல்லாஹ் உணவா கொடுப்பான். ஜக்கும்ங்கிற மரத்தில் இருந்து, முள்ளு செடியில் இருந்து, கொதிக்கிற தண்ணீரில் இருந்து, சீல் சலத்தில் இருந்து அவர்களுக்கு உணவாக குடிபானமாக வழங்கப்படும். எந்தெந்த ஸ்பேர் பார்ட்ஸை எப்படி அடிச்சா அவனுக்கு வலிக்குமோ அப்படி அடிக்கிறான். வெறும் நெருப்பு மட்டும் வைக்கல. நரகத்தில் மாளிகைலாம் உண்டுங்கிறான். மாளிகை போன்ற தீப்பந்தங்கள் அவர்களுக்கு நரகத்தில் உண்டுங்கிறான். நரகத்தில் விரிப்பு உண்டு, நரகத்தில் போர் உண்டு. அவனை தூங்கவா போறான், தூங்க முடியுமாகல முடியாது, ஆனா அதெல்லாம் கொடுக்கிறான். நரகத்தில் ஆடை உண்டு. அவனுக்கு என்ன மான மரியாதை எங்க வரப்போதா தெரிய போதா கிடையாது. தாராளான சொறி சிறங்குகளால் ஆன ஆடைகள் அவனுக்கு அணிவிக்கப்படும். எந்தெந்த இடத்துலலாம் வழி கொடுக்க முடியுமோ அப்படிலாம் கொடுப்பான். அந்த வழியை வேதனையை தாங்க முடியாமல் சகிக்க முடியாமல் அடியார்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்ட்ட போய் கேட்பான், இறைவா எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரியா? நாங்க மறுபடியும் உலகத்தில் பிறக்கவா? நாங்க நல்லவங்கள மாறி வரவா? அந்த வாய்ப்பை தந்துரு இறைவா அப்படின்னு கேட்பான். அப்ப அல்லாஹ் இப்படி பதிலளிப்பான் தெரியுமா? அது ரொம்ப கஷ்டம், உன்னால முடியாதுன்றுவோம். இது கிண்டல். நம்ம தொழுகை அப்படித்தானே சொன்னோம், சிரமம் பை, அதெல்லாம் முடியாது. நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, வட்டி வாங்காம வாழ்வது, மது அருந்தாமல் இருப்பது, புறம் பேசாமல், கோல் சொல்லாமல், அவதூறு பேசாமல் இருக்கு, அதெல்லாம் கஷ்டம், முடியாது. இதெல்லாம் யார் பேசாம இருக்கிறா? எல்லாம் பேசுறதுதான். எல்லாமே மார்க்கம் கஷ்டமா இருந்துச்சுல்ல. அல்லாஹ் சொல்லுவான், என்ன தொழுவ போறியா? அது கஷ்டம்டா, நீ இங்கே கடன்றுவான். ஐயோ பாவம், நீ போய் அங்க சுபுகெல்லாம் தொழ முடியுமா? எவ்வளவு கஷ்டப்படுவ தெரியுமா? எவ்வளவு வேதனை தெரியுமா? நீ அல்லாஹ் இங்கே கடன்றுவான். இது கிண்டல். இதை விட உலகம் கம்மி தானே, வேதனையே கிடையாது. ஏன் சொல்ற? நீ கஷ்டம்னு சொல்லி தான் வாழல. இப்ப மட்டும் என்ன லேசாவா போகுது? கஷ்டமாவே இருந்து போட்டு நீ இங்கே இருந்துருவான். அந்த மக்கள் நேரடியாக நரகத்தின் காவலாளிகிட்ட போறாங்க. அடுத்து யா மாலிக், நரக காவலாளியினுடைய பெயர் மாலிக், ஒருத்தர் பேர். அவர் அழைச்சு கேட்கிறாங்க, உங்க இறைவனை அழையுங்கள், ரப்பக்கும், உங்க இறைவனை கூப்பிடுங்க, அவன் எங்கள் கதையை முடித்து விடட்டும், எங்களுக்கு மௌத்த தந்துட்டுமே கேளுங்களேங்கிறாங்க. அந்த வானவர் கேட்கிறார், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறவங்க வந்தாங்களா? ஆமா வந்தாங்க. என்ன சொன்னீங்க? இல்ல இதெல்லாம் பொய்ன்னு சொன்னோம். சொன்னீங்களா? இன்னக்கும் மாக்கிசூன், இங்க நிரந்தரமாக நீங்கள் தங்கி விடுவீர்கள், தப்பிக்க முடியாது. நீங்க சொல்லியும் கிடைக்காது, நான் சொல்லியும் கிடைக்காது, வேணா நீங்க வேணா கேட்டு பாருங்கன்றுவோம். அந்த வானவர்கள் சொல்லிடுவாங்க. அல்லாஹ் மறுபடியும் உலகத்துக்கு அனுப்ப மாட்டேன்ட்டான். சரி, இங்க நரக காவலாளிகிட்ட கேட்டு மௌத்தாவது கிடைக்குமா? மௌத்து கிடைக்காது. அடுத்து அல்லாஹ் நரகவாசி அத அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. நரகவாசிகளை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? யா அல்லாஹ், துகல்லபு உஜூஹுக்கும் ஃபின்னார், சிலருடைய முகம் நரகத்தில் வாட்டி வதைக்கப்படும் போது சொல்வார்கள், யா லைத்தனா அத்தஅனல்லாஹு வ அத்தஅனா ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கீழ்ப்படிந்திருக்க கூடாதா? இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபஅதல்லுனா சபீலா, யா அல்லாஹ் எங்கள் முன்னோர்களுக்கு, பெரியவர்களுக்கு, மூதாதையர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைனி மினல் ஆதாப் வல் அன்ஹும் லஅனன் கபீரா, யா அல்லாஹ் அவர்களை மிகப்பெரிய அளவில் சபித்து விடு, அவர்களுக்கு ரெட்டிப்பு மடங்கு வேதனையை கொடு. அல்லாஹ் கேட்பான். அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் அளிப்பான் தெரியுமா? அவங்களுக்கு மட்டும் 2 இல்லை, உங்களுக்கு 2. இப்ப நரகவாசிகளால் பொறுக்க முடியல, நேர போய் இப்லீஸை பிடிக்கிறாங்க.
அவன் தானே காரணம். எல்லா பிரச்சனைக்கும் யாரு காரணம்? இப்லீஸ் தான் காரணம். அவன் பக்கத்தில் எல்லா நரகவாசியும் ஒன்று கூடிடுவாங்க. ஒன்று கூடி கேட்குறாங்க, உன்னால தானே நாங்கள் இவ்வளோ வேதனைப்பட்டோம், உன்னால தானே நாங்கள் நரகத்தில் கிடக்கிறோம். அப்போ இப்லீஸ் சொல்லுவான் பாருங்க, அது அதை விட பெரிய வேதனையாக இருக்கும். நரகத்தை விட அவன் காட்டுறது பெரிய வேதனை. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நானா உன்னை கூப்பிட்டேன், உன்னை நானா கூப்பிட்டேன், கையை பிடிச்சி இழுத்தனா, வட்டி வாங்க நானா சொன்னேன், தொழுவ போவாது நானா சொன்னேன், சும்மா கூப்பிட்டேன், நீ வந்த. கூப்பிட்டது என் மேல தப்புனா வந்தது உன் மேல தப்பு தானே. ஏன்னா நான் மட்டும் உயர்வான இடத்துலயா இருக்கிறேன், எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம். என் நிலை தான் ஓ நிலை. ஃபலா தலுமுனி அலுமு அன்ஃபுசக்கும், என்ன திட்டாத, ஒன்னு நீயே திட்டிக்கன்றுவோம். எவனை நம்பி உலகத்தில் வாழ்ந்தோமோ அவன் கை விரிச்சிட்டானா, எல்லா பிரச்சனையும் இதுக்கு தீர்வே இல்லைன்னு ஆயிடுச்சு. கடைசியாக நரகவாசிகள் அல்லாட்ட ஒரு கோரிக்கை வைப்பாங்க. அல்லாட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா? இறைவா, வேதனை தாங்க முடியல, எங்க பார்த்தாலும் நெருப்பு, உடல் உறுப்புகளை துன்புறுத்துது, குடிக்கிறது சரியில்லை, சாப்பிட்றது சரியில்லை, போடுற ஆடை சரியில்லை, ஒண்ணுமே சரியில்லை, கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறியா, வெளியே போய் உட்கார்ந்துட்டு வரோன்னு கேட்பாங்க. எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா அந்த வார்த்தை வரும்னு வச்சு பாருங்க. கொஞ்சம் டைம் கொடுக்குறியா இறைவா, வெளியே போய் உட்கார்ந்துட்டு வரோம். வெக்காடு தாங்க முடியல, வெக்கையா இருக்கு, கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துட்டுமா, அல்ல அனுமதிக்க மாட்டேன்றுவோம். இவ்வளவு பெரிய வேதனைகளை அனுபவித்து அந்த நரகத்தில் அங்க வாழணுமா? இன்னும் சொல்ல போனா அது வாழ்க்கையே கிடையாது. லா யமூத்தூன ஃபீஹா வலா யஹ்யா, அங்கே அவர்கள் வாழவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள். அப்ப என்ன அங்க வாழ்க்கை இருக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு வாழ்க்கைன்னு இருக்கணும், இல்ல மௌத்துன்னு இருக்கணும். அல்லாஹ் ஹயாத்தும் கிடையாது, வஃபாத்தும் கிடையாது, நடுவுல ஒரு வாழ்க்கைங்கிறோம். அது என்ன வாழ்க்கையா இருக்கும்? தண்டனையும் சித்திரவதையும் தான் அங்க வாழ்க்கை. மூச்சோட நேரம் இருக்காது, மூச்சோட நேரம் கொடுக்க மாட்டான்ல. தொடர்ச்சியாக 24/7 கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது நரகத்தில் பார்க்க முடியும். அவ்வளவு கொடிய தண்டனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்திற்காக வரம்பு கடந்தவர்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, வலக்கது தரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனித ஜின் கூட்டத்தவர்களை நரகத்திற்கென்றே சிலரை நாம் படைத்திருக்கிறோம், ஒரு கூட்டத்தை படைச்சிருக்கிறோம். ஒருவேளை அந்த பட்டியல் நம்ம இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அல்லாஹ் அதுக்கான டீடைல் சொல்றாங்க. யார் தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவனுக்கு மூளை இருக்கும், சிந்திக்க மாட்டான். உலகும் ஐனுன் லா யுப்சிரூன பிஹா, அவனுக்கு கண்ணு இருக்கும், பார்க்க மாட்டான். உலகும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவனுக்கு காது இருக்கும், கேட்க மாட்டான். உலாயிக்க கல்லன் ஆம், அவர்கள் கால்நடைகள். பல் ஹுவ அதல்லு, அவர்கள் அதை விடவும் மட்டகரமானவர்கள் நல்லா சொல்றோம். இதே ஊர்ல தான் ஒரு மர்க்கஸ் இருக்குங்க. இந்த மர்க்கஸ் உயிர்ப்பிப்போடு இருக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு போதிய வசதிகள் கூட இல்லாத வகையில் ஒரு மர்க்கஸ், ஒரு பள்ளிவாசல். அதை யார் கட்டமைப்பா? ரசூலுல்லாஹ் வந்து திறந்து வந்து கட்டமைப்பாங்களா? எப்ப கட்டமைக்கப்படும்? தொடர்ச்சியான அமல்கள் எப்போது உயிர்ப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குதோ பள்ளிவாசல் கட்டமைக்கப்படும். எனக்கு என்னன்னு விட்டுட்டோம் இந்த பள்ளியை. இன்னைக்கு பயான் இல்லைன்னா இன்னைக்கு இந்த கூட்டம் வந்திருக்குமா? பெண்கள் விடுங்க, ஆண்கள் இந்த கூட்டம் வந்திருக்குமா? சாத்தியமே கிடையாது. யார் இந்த பள்ளியை கட்டமைக்கணும்? யோசிச்சு பாருங்க. எந்த விதமான நன்மைகளையும் தியாகத்தையும் அல்லாஹ்க்கு செய்யாம நரகத்தை விட்டு பாதுகாப்பு மட்டும் கேட்கிறோம். இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல முயற்சி பண்ணோமா? அதனால ஏற்படக்கூடிய சிரமத்தை அனுபவிச்சோமா? அதுக்காக ஏதாவது பாடுபட்டோமா? துன்பப்பட்டோமா? நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் இந்த தௌஹீதை நிலைநாட்ட போராடணுமா? என்ன ஆனாலும் ஹராமான பொருளாதாரம் உள்ள வரக்கூடாதுன்னு துணிஞ்சு நின்னோமா? எதுவுமே செய்யலையே. எப்படி நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இவ்வளவு தைரியமா இருக்கிறோம் தெரியல. ரொம்ப கடுமையான தைரியம் நமக்கு இருக்கு, நரகத்தோட்டு பாதுகாப்பு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் எந்த தவறையும் செய்யாத மனிதர். அதையும் தாண்டி ரசூலுல்லாஹ் செஞ்ச என்ன தப்பு வரும் தெரியுமா? கேர்லெஸ்ல சில தப்பு வரும், அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க, தப்பாயிடும். தெரிந்து கொண்ட இது தப்பு, ஆனா செய்வேன் நம்ம செய்வோம், நபி செய்ய மாட்டாங்க. அந்த ரசூலுல்லாஹ் இந்த துஆவை அதிகமாக கேட்டார்கள். எதை? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். இறைவா, இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை தா, நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு. ஏன் ரசூலுல்லாஹ் கேட்கணும்? அதுவும் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபி இந்த துஆவை கேட்ட அளவுக்கு எந்த துஆவுமே கேட்டதில்லை. எந்த அளவுக்கு நான் எப்பவுமே இந்த துஆ கேட்டுருவாங்க. ஒருவேளை வேற ஒரு துஆ கேட்க வேண்டி இருந்தா இதை எக்ஸ்ட்ராவா சேர்த்து கேட்பாங்க. இதை விட்டதே கிடையாது ரசூலுல்லாஹ்.
நரகத்தை குறித்து ஏன் நபி அதிகமாக கேட்கணும்? ரசூல் என்ன கேட்டிருக்கலாம்? எப்படி சொர்க்கம் கிடைக்க போகுது, எல்லாம் உயர்ந்ததை தான் கேட்டிருக்கலாம்ல. எப்படி சொர்க்கம் தான் கிடைக்க போகுது, நரகம் கிடைக்க போகுது இல்லையே ரசூலா, ஏன் கேட்கணும்? நரகத்தை பத்தின ஒரு பயம் ரசூலுல்லாஹ் உள்ளத்துல நீங்காத இடத்துல இருந்துச்சு. ஆனா நபி நரகம் போறதே கிடையாது. நமக்கு அந்த பயம் வந்திருக்கணும். ஏன்னா நம்ம போகலாம், அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம செயல் அப்படி இருக்கு. அந்த செயல் மாறி நன்மைக்குரியவர்களாக நடந்து நம் பாவங்கள் மன்னிக்கப்பட நம்முடைய தௌபாவும் நம்முடைய தியாகம் தான் அதுக்கு வழிகாட்டும். பாவ மன்னிப்பு தேடுங்க. தேடிட்டு இந்த தீனை மார்க்கத்தை மக்கள்கிட்ட பரப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சாகர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லார்ட்டையும் இஸ்லாத்தை சொல்லி நல்லவர்களாக வாழ வைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. அது உங்க பாவ சுமையை குறைச்சிக்கிட்டே வரும். இதை தவிர வேற வழியே கிடையாது. பாவ மன்னிப்பையும் தாவா காலத்தையும் தவிர உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு வேற சோர்ஸே கிடையாது. பாவங்கள் குறையும். இஸ்லாத்தை பரப்புங்க. நீங்களும் நல்லவர்களாக வாழுங்கள், பிறரையும் நல்லவர்களாக வாழும்படி ஏவுங்கள். கொடிய கபருடைய நேரை, மரண அவஸ்தை, சக்கராத்துடைய நேரம், நரகம், மறுமையினுடைய விசாரணை, இப்படி எல்லா விதமான சோதனைகளில் இருந்து நீங்குகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்பதை ஒரு பிரார்த்தனையாக சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.